படைத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். சிஸ்டர் கூதவும் செங்கதிர் வேலோ பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட மைய நடஞ்செய்யும் மயில்வாகனார் கையில் வேளால் எனை காக்க வெந்து வந்து வரவர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவே. ரொம்ப நாளா பாக்குறேன், இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்தியோட இருக்காள, இவங்க பேத்தி தானே? ஆமாங்க. ஆண்டவனோட இவ்வளவு ஐக்கியம் ஆயிட்டாளே, என்ன காரணம்? அது ஒரு பெரிய கதைங்க. இவ பேரு வள்ளி. இவ கூட பிறந்ததுக்கு அந்த 2 குழந்தைகளும் இவங்க அப்பா அம்மா எதிர்பாராம ஒரு பெரிய விபத்துல காலமாயிட்டாங்க. பிறகு இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட வந்தது. விவரம் தெரிஞ்ச வள்ளி எனக்கு அப்பா வேணும் அம்மா வேணும்னு அடம் பிடிச்சா. அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போ தாத்தா. அப்பா அம்மா கிட்ட வள்ளி அழகம்மா என் செல்லம்மா கிட்ட கூட்டிட்டு போ தாத்தா. அப்பா அம்மா கிட்ட வள்ளி அப்பா அம்மாட்ட கூட்டு போறேன். அம்மா அப்பா அம்மாட்ட கூட்டு போறேன். அப்பாவும் அம்மாவும் சாமி ஆயிட்டாங்கம்மா. சாமி ஆயிட்டாங்களா? ஆமாம்மா ஆமா. அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா. அப்பா பேசுங்கப்பா. பேச மாட்டீங்களா? அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா. அப்பா பேசுங்கம்மா. இப்படி எல்லாம் பேசினா சுவாமி உங்ககிட்ட பேச மாட்டாருமா. சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும். சுவாமிக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய்யணும். அப்பதான் சுவாமி உங்ககிட்ட பேசுவார். அதுக்கு நான் என்ன செய்யணும் தாத்தா? அதுக்கு காலையில எந்திரிச்சு குளிக்கணும், நெத்தி நிறைய உபூதி போட்டுக்கணும், பயபக்தியோட சுவாமியை கும்பிடணும். எங்க வள்ளி கும்பிடுமா பாப்போம். முருகா இன்னைக்கு வள்ளிய சமாதானப்படுத்த முருகனைத்தான் அப்பா அம்மான்னு சொன்னேன். இன்னைக்கு அவ மூச்சு பேச்சு எல்லாமே முருகன் தான். முருகா முருகா துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும். முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள வாமா. பரவாயில்ல வாமா. வா வாமா உட்கார். பரவாயில்ல உட்காருமா. உன் பேரு என்னம்மா? வள்ளி. உனக்கு தாய் தகப்பனா இருக்காங்களா? தாய் தகப்ப எல்லாமே அந்த முருகன் தான். முருகா. அம்மா வள்ளி, கடந்த 6 நாள் சஷ்டி விரதத்திலையும் உன்னை நான் விடாம கண்காணிச்சுட்டு வந்தேன். அவனை வழிபடுற முறையும் அந்த வழிபாட்டில் இருக்கிற பக்தியும் அந்த பக்தியினால உனக்கு ஏற்படுற பரவசத்தையும் என் கண்ணால நான் பார்த்தேன். என்னை இந்த அளவுக்கு புகழறீங்களே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யமனுடைய வரவை எந்த நேரமும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நோயாளிம்மா. ஐயா. ஆமாமா. லட்சக்கணக்கில் சொத்துக்களை கொடுத்த ஆண்டவன் புத்து நோயை சேர்த்து கொடுத்துட்டான். டாக்டர் கிட்ட போய் ஆயுளை 1 மாசமோ 2 மாசமோ அதிகப்படுத்திக்கிறத விட தெய்வ சன்னிதானத்துல வந்து உட்கார்ந்து மன அமைதியை தேடிக்கலான்னு தான் இங்க வந்தேன். உங்களுக்கு மனைவி குழந்தைங்க யாரும் இல்ல. எனக்கு ஒரு குடும்பம் இல்லையேன்னு எந்த காலத்திலயும் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு மகள் எனக்கு இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்கய்யா. உங்களுக்கு மகளா இருந்து என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்யறேன். ரொம்ப சந்தோஷமா. நீ மகளா இருந்து எனக்கு உதவிகள் செய்ய போற மாதிரி நானும் தகப்பனா இருந்து உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன். நீ மறுக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? வள்ளி, எனக்கு பிறகு என் சொத்துக்களுக்கு
உன்னைத்தான் வாரிசா நியமிக்க போறேன். ஐயா, நான் ஒரு சாதாரண ஏழை பொண்ணு. எங்க தாத்தா விட்டுட்டு போன வீட்டு வருமானத்தை வச்சுதான் நானும் என் தங்கைகளும் அந்த முருகனே துணைன்னு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். எனக்கு எதுக்குங்க எவ்வளவு பெரிய பொறுப்பு? வள்ளி, என் சொத்துக்கள் நல்ல காரியங்களுக்காக செலவாகணும்ன்றது என்னுடைய ஆசை. அதை எதுக்கு எப்படி செலவழிக்கணும்ன்றது உனக்கு தெரியலனாலும் நீ நம்புற அந்த திருச்செந்தூர் முருக உனக்கு வழிகாட்டுவாமா. நான் சொல்றத கேளு, மறுக்காது. ஐயா, இது நாம 2 பேருமே நம்புற அந்த முருகனுடைய கட்டளமா. மறுத்து எதுவும் சொல்லாது. அவன் விரும்பாம உலகத்துல எதுவுமே நடக்காது. அவன் நோக்கம் அப்படி இருந்தா அதை ஏத்துக்கிறதா என் கடமை. உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஐயா, நீங்க அள்ளி தந்த செல்வத்தை உங்களுக்கு விருப்பமான வழியிலேயே செலவழிக்கிறேன். இந்த பாதையில கடைசி வரைக்கும் நடக்க நீங்க தான் துணையா இருக்கணும். வணக்கம். வயசுல பெரியவங்க நீங்க, எனக்கு போய் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கணுமா? உட்காருங்க. என்ன விஷயம்? நம்ம ஆஸ்திக சமாஜத்து சார்புல ஒரு விழா நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுல பொன்னையா சுவாமி அவர்களை வரவழைச்சு பேச வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். செலவை பத்தி கவலைப்படாதீங்க, ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு ரோடு போட்டு தரதா சொல்லிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சே. குன்றத்தூர் முருகன் பேரால அனாதாசிரமம் ஒண்ணு கட்டணும்னு ஏற்கனவே பேசியிருந்தோம். அது விஷயமா இதுக்காக கோவில்ல ஒரு 7 கிரவுண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். கட்டிட வேலையை எப்ப? பெரியவர் உங்க கூட வந்தாரா? இல்லைங்க, நான் தனியாத்தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் ஒரு தீவிர முருக பக்தன். ஒரு காலத்துல உன்னை விட அதிகமா தர்ம காரியங்களுக்கு லட்சமா செலவு பண்ணுனேன். சமீப காலத்துல நொந்து நொடிச்சு போய் அவன் சன்னதியில அழுது புலம்புனேன். அன்னைக்கு ராத்திரியே அவன் என் கனவுல வந்து உன் பேரை சொல்லி நான் சொன்னதா சொல்லி 5000 ரூபாய் வாங்கிக்கோன்னு சொன்னா. அதுதான் வந்தேன். உங்களுக்கு 5000 ரூபாய் இல்ல 50,000 தரதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப நன்றிமா. ஆனா எனக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுமா. அதே முருகன் சந்நிதியில எனக்காக இன்னைக்கே நீங்க மன்றாடி கேட்டு என் கனவுலயும் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும்படியா சொல்லணும். அது வந்து உங்களால முடியும். ஏன்னா அவனுக்காக லட்சமா செலவழிச்சிருக்கீங்களே. அவன் மேல ஆழமான பக்தி உள்ளவராச்சே. அம்மா வள்ளி, சத்தியமா சொல்றேன், முருகன் பேரை சொல்லி உன்னை யாரும் ஏமாத்த முடியாது. முருகன் என் கனவுல வரல. எல்லாரும் சொன்னாங்க முருகன் பேரை சொன்னா வாரி வாரி கொடுப்பேன்னு. வாழ்ந்து நொடிச்சவன் வறுமையை தாங்கிக்க முடியாம போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருமா, நான் வரல. நில்லுங்கய்யா. விபூதியும் குங்குமமும் பக்திக்காக வச்சுக்கணுமே தவிர அதை வச்சு பகல் வேஷம் போடக்கூடாது. தாத்தா, ஒரு 500 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க. நல்லா இருக்கணுமா. நாங்களும் போயிட்டு வரோமா? வரேம்மா. போயிட்டு வர்றோமா? அம்மா, 20 வயசுல ஆண்டவன் உங்களுக்கு 60 வயசு அனுபவத்தை கொடுத்திருக்காம்மா. அது இருக்கட்டும் தாத்தா. தங்கச்சிங்க 2 பேருக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டீங்களா? காலேஜ்ல ஃபீஸ கரெக்டா கட்டிட்டம்மா. ஆனா படிக்கிறதுக்கு தான் ஆளுங்க வர்றது இல்லையா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெய்வ பக்தி உண்டு. தங்கச்சிகளை கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்தீங்கன்னா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தின மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு நீ வேலை பார்க்க லட்சணம். சார், நீங்க என்னைய யாருன்னு கேக்குறியா? இப்ப இந்த ஹோட்டலுக்கு நான் தான் புது மேனேஜர். குளிக்க வர பெண்கள் கிட்ட நீ மிஸ்பிஹேவ் பண்றேன்னு உன்னை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால இன்னில இருந்து உன்னை ரிசப்ஷன்ல போட்டுருக்கேன். சார், டோன்ட் டாக், கெட் அவுட். Hi, Mr. Yes. Swimming pool for 4 tickets. ஒரு டிக்கெட்ஸ் 30 rupees. அவன் கொடுப்பான். Gentlemen, யாரு?
உங்களை தான். இங்க குளிக்கிறவங்களோட வாட்ச் செயின் மோதிரம் எல்லாம் திருட்டு போற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால ஹோட்டல் நிர்வாகமே கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அதை வாங்கி வச்சிருந்து பத்திரமா ஹேண்ட் ஓவர் பண்ணுது. அதுக்கு ஒரு நாள் நம்ம சார்ஜ் பண்றோம். எவ்வளவு ரூபாய்? 10 ரூபாய் தான். கூட்டம் எவ்வளவு பேர் சேர்ந்தாலும் 10 ரூபாய். நல்ல சிஸ்டம். எல்லா ஹோட்டலும் இது மாதிரி வரணும். என்ன மகேஷ்? ரோமனம் தானே கூட 10 rupees. உங்க திங்ஸ் எல்லாம் இதுல போடுங்க. எதுலீங்க? இதெல்லாம் பத்திரமா கட்டி டிராயர் வச்சிருக்க. குடிச்சிட்டு வரும்போது வாங்கிங்க. ஓகே. உங்க டோக்கன் நம்பர் 420. 420 லக்கி நம்பர். சார், எஸ். இந்த பர்ஸ்ல 500 ரூபாய் பணம் இருக்கு. இதையும் அதோட வச்சுக்கோங்க. ஓகே. அந்த 500 5 ரூபாய் என்னது? பி கேர்ஃபுல். இனிமே இதை மறந்துட்டு நிம்மதியா குளிங்க. அப்படியா? அப்ப இது மட்டும் எதுக்கு? இந்தாங்க வச்சுங்க. பூன் எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம். பாய். ஆயா, எங்க அவன்? சார், இங்கதான் சார் அவன் இருந்தான். ஏயா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து நான் தான் மேனேஜர் சொன்னா நம்பிடுறதா? சார், அவன் மிரட்டல்ல நான் பயந்தே போயிட்டேன் சார். கலெக்ஷன் சரியா இருக்கா பாரியா? சரி சார். சார், கல்ல காலியா இருக்கு சார். காலியா இருக்கா? ஆமா சார். உன் சம்பளத்துக்கு தான் பிடிக்க போறேன். சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார். இனிமே ஜாக்கிரதை நடந்துக்கணும் சார். டோக்கன் 420 எங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸா? அதான் சார் அந்த வாட்ச் முதல்லாம் கொடுத்தோமே. யார்கிட்ட கொடுத்தீங்க? நாங்க இங்க சூட்டோட இருந்தாரு உங்க மேனேஜர், அவர்கிட்ட தான். ஐயோ, அவன் உங்களையும் ஏமாத்திட்டான். எங்க கல்லாவையும் காலி பண்ணிட்டான். உங்க கல்யாணம் கொண்டு உடம்புல போடியா? என் கண்ணாடியில தூக்கிட்டு போயிட்டா. எனக்கு கண்ணு தெரியாது. இப்போ நித்யா, சேகரா, என் கண்ணாடி எங்க இருக்கா பாத்து சொல்றா. இருக்கா? வா. ஒரு சீட் இருக்கு. என்னது? இந்த கண்ணாடியில் பவர் அதிகம், எனக்கு தேவைப்படாது, மற்றவை ஓகே. ஐயோ, கையில ஜெட்டி இருந்தது. ஐயோ, அக்கா நகையெல்லாம் எங்கன்னு கேட்டா என்னங்க பண்றது? நாங்க ஏதாவது கோல்டு கவரிங் நகை வாங்கி தரோம். பல்ல இழைக்கிற வரைக்கும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சார், நீங்க தான் ஒரிஜினல் மேனேஜரா? Yes. Glad to meet you. அந்த ஆள் ஃப்ராடா இருந்தாலும் உங்களை விட ஸ்மார்ட்டா இருந்தான். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் ட்ரேட் காயின் சார். தண்டத்துக்கு வச்சிருக்கீங்க. வாங்க. காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஓ. பாடம் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? ஓ. அப்போ இந்த வருஷம் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. ஓ. ஆமா, உங்க காலேஜ் வாட்ச்மேன் எப்படி? சரியான கிழம். கண்ணு கூட தெரியாது. கண்ணு நல்லா தெரியும்னு சொல்றேன். எப்படி? இல்லனா நீங்க 2 பேரும் தினமும் ஸ்கூட்டர்ல போறது அவர் எப்படி பாத்துக்க முடியும்? அக்கா, இங்க பாருங்க. தாய் இல்லாத குறை தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன். அது தப்புங்கிற முடிவுக்கு இப்போ வந்துட்டேன். நாளையில இருந்து நீங்க காலேஜ் போ. இங்க படிப்பு வீட்லயே படிக்கலாம். டியூஷன் வைக்கிறேன். அக்கா, அக்கா. என்ன அக்கா? டியூஷன் சொல்லி கொடுக்க நீ பாட்டு 2 காட்டான்ல ஏற்பாடு பண்ணிடாத. எங்க காலேஜ்லயே நல்ல லெக்சரர்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களே டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணுக்கா. அவங்களுக்கு என்ன வயசு? அக்கா, இவ வாத்தியாருக்கு 45 வயசு இருக்கும். நெரச்ச முடி, சோடா புடி கண்ணாடிக்கா. இவ வாத்தியாருக்கு 42 வயசு. அப்பள மாதிரி கொஞ்சம் வழுக்க, அவ்வையார் மாதிரி சின்ன கூன். சரி, அவங்கள நீங்களே அழைச்சிட்டு வாங்க. தேங்க்யூக்கா. அம்மா, காலேஜுக்கு போய் சத்தங்கத்தம் போடாம சங்கதியை நாசூக்கா விசாரிச்சுட்டு வந்துட்டீங்களே, எப்படிமா? தாத்தா, படிப்பு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்க ஒழுக்கம் கெட்டு போக கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன். என்னப்பா போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இது தேராது. ஷோ. என்கிட்டயே 3 கிங், உங்ககிட்டயே 3 கிங். எப்படி வந்துச்சு? உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் இல்லங்கற. நீ ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்க. யார் பார்த்து ஃப்ராடுங்கற? யாராவது கிட்ட நெருங்கினீங்க, கீழிச்சு புடுவன். கீழிச்சு ஜாக்கிரதை. என்னையா ஃப்ராடா ஆடிட்டு அத்தனை அள்ளிட்டு போயிட்டுக்கா? எல்லாம் பாத்துருக்கீங்க. இங்க வரும் ஆம்பளை இல்லையா? ஏன் நீ ஆம்பளை இல்லையா? எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல அவனை தட்டியறி. என்ன யோசிக்கிற? அவனை விடக்கூடாது.
ஐயோ செத்து போயிட்டான்பா. அட பாவி, கொலை பண்ணிட்டே ஐயா. இது போலீஸுக்கு தெரிஞ்சா எல்லாருமே உள்ள போகணும். எல்லாரும் ஏன் உள்ள போகணும்? நீங்க தான் தூண்டி விட்டீங்க. கொலை பண்ணனோட தூண்டி விட தான் தண்டனை அதிகம். ஐயோ எங்க அப்புறம் மாட்டி விட்டுறாதப்பா. அப்புறம் ஒண்ணு பண்றேன், இந்த பணத்தை எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம போவோம், அதை போட்டுட்டு விஷயம் வெளி தெரியாம அமைக்கிறேன். அது கொஞ்சம் பணம் செலவாகும், எல்லாரும் கையில் வச்சுக்கிறது கொடுங்க. சீக்கிரம் போடுங்க, போலீஸ் வந்துட போகுது. அப்பா போனா கலகலங்கிறான்பா. அடே நடிச்சு போய் இருந்துடுறா. அப்பா ஒரு இன்ச்சு இந்த பக்கம் குத்தி இருந்த இது வந்திருக்காது, குடல் தான் வந்திருக்கும். ஆமா எவ்வளவு தேரும்? சும்மா ஒரு 4000 சுச்சம் தேரும். கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லை. சரி முதல்ல என் பங்கை வெட்டு. இரு அவசரப்படாத. பசங்களா பங்காடா பிடிக்கிறீங்க பங்கு? அது வந்துங்க வர வழியிலேயே போனதுக்கு உயிர் வந்துடுச்சு. ஏண்டா நீங்க போனதுக்கு அப்புறம் கிளப்பு பையன் வந்து விஷயத்தை சொன்னான். இப்படி ஆடுற மாதிரி ஆடுறது, நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, அவன் சாகுற மாதிரி சாகுறது, எல்லாரையும் நம்ப வச்சு பணத்தை புடிங்கிட்டு ஓடுறது இல்லையா? இவன் பேச்சு போலீஸ் கூப்பிட்டு ஒப்படுத்த வேண்டியது. எதுக்குங்க போலீஸ்? ஆளுக்கு 4 போடும் திரும்ப அடி. அண்ணா, பெரியவர் தூங்கிட்டாரா? இன்னும் முடிச்சிட்டு இருக்காரா? படுத்துட்டாரு. இன்னைக்கு உன் மேல கரு புரண்டு இருக்காரு. சத்தம் கிட்ட கேட்டு எழுந்தாரோ? வெளியிற வரைக்கும் என்ன போன முரட்டு போட்டே வருது. அம்மா சாப்பிடறதா வச்சிருக்கியா? வா எடுத்து வச்சிருக்கேன். மெதுவா. சூடு சொன்னா இந்த சோத்தை திங்காத தம்பி. அது வந்து நீ வாய மூடு. வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு அர்த்த ராத்துல வீட்டுக்கு வர்றது, இவருக்காக சோத்தை வச்சுட்டு ஒரு ஆள் காத்துக்கிட்டு இருக்குது. திங்கிற தண்டச்சோறு இத காலகாலத்துல வந்து கொட்டிக்க வேண்டியதானே? டேடி அவன் உன்னை விட பெரியவன்டா, கொஞ்சம் மரியாதையா பேசுடா. இந்த பாருமா, குடும்பத்தை பத்தி கவலைப்படாம கண்டபடி ஊரை சுத்திட்டு வர இவர் பெரியவரா, இல்ல காலையிலே எழுந்து சைக்கிள்ல போய் வீடு வீடா பேப்பர் போட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துற நான் பெரியவனா? நிச்சயமா நீங்க தான் பெரியவர். அத்தோட பேச்சு நிறுத்திங்க. உங்க வசம் வேணாம், உங்க சோறு வேணாம். கையில எடுத்த சோத்த வாயில போடுறதுக்குள்ள தடுத்துட்டியடா. கூப்பிட்டு சாப்பிட சொல்ற. அத நாய்க்கு போடு. ராத்திரி பகலா வீட்டுக்கு காவலாவது இருக்கும். அவன் கிடக்குறான், நீ சாப்பிடுனா. அவன் சொன்ன மாதிரி கொண்டு போய் நாய்க்கே போடு. அவன் குணம் உனக்கு தெரியாதா? கடுகு மாதிரி பொறிவானே தவிர மனசுல ஒண்ணுமே இருக்காது. அதையெல்லாம் மறந்துட்டு நீ சாப்பிடுப்பா. பேசுறதுக்கு ஒரு வரமுறை வேண்டாமாமா? நானும் ஒரு நாள் சம்பாதிக்க தான் போறேன், அப்ப கவனிச்சுக்கிறேன் அவனை. சாப்பிடுறியா நாய்க்கு போடவா? காபி சாப்பிட்டு போப்பா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. காலகாத்தால எந்திரிச்சு வீடு வீடா போய் பேப்பர் போட்டு வந்திருக்க. எனக்கு காப்பி இல்ல. என்னமோ வெட்டி முடிக்க போறவ மாதிரி அவருக்கு முதல் காப்பி. அவன் அவசரமா வெளியே போறானேன்னு எடுத்துட்டு வந்தேப்பா. உனக்கு சரோஜா கொண்டு வராடா. அம்மா இருந்தாலும் உனக்கு அவர் மேல தனி கரிசனம் தான். சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கும் போதே இப்படி கவனிக்கிறிய. நாளைக்கு ஒரு 5-10 சம்பாதிச்சு கொடுத்துட்டா எப்படி எல்லாம் கவனிப்பியோ? அப்படி ஒரு நேரம் எனக்கு வராம போகாது சார். ஐயா மனசு வச்சா அந்த நேரம் இன்னைக்கு கூட வரலாம். என்னப்பா சொல்ற? அம்மா இன்னைக்கு பேப்பர்ல சேல்ஸ்மேன் தேவைன்னு விளம்பரம் வந்திருக்கு. அவங்க கேக்குற தகுதியெல்லாம் ஐயாவுக்கு இருக்கு. நேர்ல போய் பார்த்தா நிச்சயம் வேலை கிடைக்கும். போய்தான் பாருண்ணா. போறம்மா. என் சம்பாத்தி அந்த குடும்பத்துக்கு போதுனா நான் ஏன் உன்னை தொல்லை பண்றேன்? தலைக்கு இழுத்தா காலுக்கு பத்தல, காலுக்கு இழுத்தா தலைக்கு பத்தலன்னு தான் சொல்றேன். இஷ்டம் தான் போ, கஷ்டம் தான் விட்டுடு. இந்த விளம்பரம். அண்ணன் நிச்சயம் போவாரு. நீ இந்த காப்பியை குடி. இப்போவாது குடுத்தியே. நான் மட்டும் 4 காசு சம்பாதிச்சா இந்த பைய பேசுற பேச்சுக்கு அவன் கையை கால உடைச்சிருப்பேன். அப்புறம் இந்த காப்பியும் கிடைக்காது. பெரிய வேலை. கையில 4 காசோட வீட்டுக்கு போனா அந்த பொடிப்பை நாக்கில பல்லு போட்டு ஒரு சொல்லிடுவானா? உண்மைதான்டா. அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி 4 காசு சேர்த்தா உடனே 3 சீட்டு ஞாபகத்துக்கு வந்துருது. இத பாரு,
இன்னைக்கு ஏதாவது பெருசா பிளான் பண்ணுவோம். கிடைக்கிறதெல்லாம் நேரம் வீட்டுக்கு. இப்படிக்கு வள்ளி அம்மை என்னடா அன்புடையீர் இன்று மாலை 4 மணிக்கு தவத்திரு பொன்னியா சுவாமிகள் முருகன் பெருமை பற்றி சொற்பொழிவாற்ற இசைந்துள்ளார்கள். ஆஸ்திக சமாஜத்தில் நடக்கும் இந்த விழாவுக்கு பக்த அன்பர்கள் அவசியம் வருகை தருமாறு வேண்டுகிறேன். இப்படிக்கு வள்ளியம்மை. செந்தில், இந்த வள்ளியம்மை யார் தெரியுமா? யாரு? செட்டிநாட்டு ஆட்சியா இருக்கும், போற இடத்துக்கு புண்ணியத்தை தேடிட்டு இருக்கு. அதுதான் தப்பு. சின்ன வயசு, ஏகப்பட்ட சில்ற, புத்தார்த்தனமா நடந்துகிட்டா அவகிட்ட இருந்து யாராலும் பணத்தை கறக்கலாம். நிறுத்து, ஐடியா வந்துடுச்சு. உனக்கு தான் கற்பூர மூளையாச்சே, பட்டா பத்தி என்னது? நீ என்ன பண்ற? மதிப்பிற்குரிய திரு பொன்னையா சுவாமிகள் முருகன் பெருமையை பற்றி பேச சொன்னதை என் பாக்கியமாக கருதுகிறேன். கடவுள் உயிரை படைத்து அது குடியிருக்க உடலையும் படைத்து அதற்கு உணவு, உடை, உறைவிடம் தந்து தன்னையே நினைத்து பார்க்க ஒரு உள்ளத்தையும் தந்திருக்கிறான். அவன் தந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட நாம் அதை நமக்கு தந்தது அந்த முருகன் தான் என்ற உண்மையை மட்டும் மறந்து விடுகிறோம். மனிதனுக்கு வரும் துன்பங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம். நிறுத்துமா. கடவுள் உயிரை கொடுத்தான், உடலை கொடுத்தான், தண்ணியை நினைச்சு பார்க்க ஒரு உள்ளத்தை கொடுத்தான்னு சொன்னீங்களே. ராப்பகலா அந்த உள்ளத்தை அவனை தவிர வேறு எதையுமே நினைச்சு பார்க்காத என் நண்பனுக்கு இப்ப சோதனை கொடுத்திருக்கானே, அது ஏன்? ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது சுத்தமா இழந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ சொல்றேன், முருகன் ஒருத்தர் இருந்தா உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு தான் அள்ளி அள்ளி கொடுக்கறானே தவிர பக்தி உள்ள என் நண்பன் மாதிரி ஏழைங்களை அவன் ஏறெடுத்து பார்க்கறதே இல்லை. ஏன்னா பணக்காரங்களுக்கு கொடுத்தா தானே இந்த மாதிரி பகிரங்கமா கூட்டம் போட்டு அவனை பாராட்டி பேசுவீங்க. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு கொடுத்தா அந்த பக்தி ஒரு குடிசைக்குள்ளே அடங்கி போயிடும். அப்படித்தானே? இப்போ உங்க நண்பருக்கு என்னாச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாக கிடக்குறான், இதுக்கு மேல வேற என்ன வேணும்? முருகன் கோயில் திருநீரை தவிர அவன் நெத்தியில வேற எதையுமே பூசிக்கிட்டது இல்ல. கந்த புராணத்தை தவிர வேற எந்த புராணத்தையும் அவன் படிச்சதில்ல. சஷ்டி விரதத்தை தவிர வேற எந்த விரதமும் அவன் இருந்ததில்லை. அப்பேற்பட்டவன் இன்னைக்கு கடுமையான நெஞ்சு வலியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காமா. தன்னை நம்புறவங்க முருகன் கைவிட மாட்டான்னு வாயிலேயே பேசுறீங்களே. இன்னைக்கு என் நண்பர் மரணவாசல் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கான், அதுக்கு என்ன சொல்றீங்க? அவருக்கு ஒண்ணும் ஆகாது. முருகன் அருளால நிச்சயமா பொழைச்சுக்கு வரேன். நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள அவன் உயிரோட இருப்பானோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா. முருகா, உடனே புறப்படுங்க. ஐயா, நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துங்க, நான் இப்ப வந்துடுறேன். முருகா, முருகா, பாருங்க, பாத்தீங்களாமா இவன் படுத்திருக்க நிலைமைய. ராப்பகலா நாயா பேய உழைப்பான். கிடைக்கிற காசுக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் சன்னிதானத்துல நின்னு அவன் பேருக்கே அர்ச்சனை பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். நோய் நொடின்னு வந்துட்டா டாக்டர் கிட்ட போகாம விபூதி அள்ளி ஒரு வாய் போட்டுக்கிட்டு வியாதி குணமாயிடுச்சும்பான். அப்படிப்பட்டவனுக்கு கருணை காட்டாம உதட்டளவுல முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வெளிவேஷக்காரங்களுக்கு தாமா உதவி செய்கிறான். மூச்சுக்கு 300 தடவை அவன் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த உண்மையான பக்தனுக்கு அவன் உதவி செய்யலையே. அடிக்கடி முருகனை பத்தி குறை சொல்லாதீங்க. ஏன் நீங்க அனுப்பி வச்சதே அவன் தானே. சரி, டாக்டர் கொடுத்த மருந்து ஏதாவது கைவசம் இருக்கா? இருக்கு. இத மருதமல்ல பிரசாதம் சொல்லி கொடுங்க. தப்பில்லையம்மா. அடம் பிடிக்கிற குழந்தைக்கு மருந்து தேன்ல கலந்து கொடுப்பாங்க, அது மாதிரி தான் இதுவும். பரவாயில்ல, கொடுங்க. செந்தில், கண்ணா செந்தில், மருதமலையில இருந்து பிரசாதம் வந்திருக்குப்பா, கொஞ்சம் வாயத்தொற. இது மருதமலை பிரசாதம் இல்ல, அது ஒரு தெய்வீக மனம் இருக்கும், தேவாமிர்த சுவை இருக்கும். வேறதையோ போட்டானே, வேறதையோ போட்டானே, வேறதையோ போட்டானே, வேறதையோ போட்டானே. சத்தியமா சொல்றேன், இவர் அந்த முருகனோட ஐக்கியம் ஆயிட்டாரு. நான் இப்பவே கோயிலுக்கு போய் இவருக்காக வேண்டிக்கிறேன். என் வேண்டுதல முருகன் நிச்சயமா நிறைவேற்றுவா. திரும்பி வருவீங்களா அம்மா? நான் இங்க வந்தது அவனுடைய கட்டளை. இப்ப நான் போறதே என்னுடைய கடமை. நிச்சயமா வருவேன். எந்திரடா முருக பக்தா. போயிட்டா? சாதாரணமா போனா ஆடி போயிட்டா போ. எப்படியா நடிப்பு? தூள்ரா கண்ணா. கண்ணா, இப்ப நாம புடிச்சிருக்கிறது சாதாரண புளியங்கொம்பில்ல, பணம் காய்க்கிற மரம். லேசா அசைச்சா போதும் பணமா கொட்டும். முருகா, இதையும் அவ வந்ததும் சொல்லு. அதுவும் சரி.
வந்தாச்சு. டேடாவடி நான் சொன்னபடி செய் போ. நீங்க அது இருக்கட்டும், உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நேத்து வரைக்கும் இருப்பனா பழைப்பனான்னு இருந்தனா இன்னைக்கு எழுந்து நடமாடனா இடையில ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அது எப்படி நடந்தது, யார் மூலமா நடந்ததுன்னு எனக்கு தெரியலனாலும் அதை நடத்துறது என் முருகன் தாங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வெற்றி வெற்றி முருகன் எனக்கு வெற்றியை கொடுத்துட்டான். எனக்கும் வெற்றிதா. என்ன சொல்றீங்க? என் பேர் வள்ளியம்மா, நான் ஒரு முருக பக்தன். நேத்து நான் வந்தப்போ நீங்க உணர்வே இல்லாம படுத்திருந்தீங்க. அடடே, அது நீங்க தானா? என் ஃப்ரெண்டு உங்களை பத்தி நிறைய சொன்னா. நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தெம்பாவும் உற்சாகமாவும் இருக்கிறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? ராத்திரி எல்லாம் அவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன், பணம் கிடைச்சிருச்சு. எனக்காக நீங்க எதுக்கு? என்னதான் அவன் மேல பக்தியை செலுத்தினாலும் நோய் நொடின்னு வந்துட்டா நான் டாக்டர் கிட்ட தான் ஓடுவேன். ஆனா நீங்க அவன் பிரசாதத்தை மிஞ்சின அருமருந்து எதுவுமே இல்லைங்கிற வைராக்கியத்துல இருக்கீங்க. உங்க ஆழமான பக்திக்கு நான் செலுத்துற காணிக்கதா ராத்திரி கண் முழிச்சதே. பதிலுக்கு பக்தினா எப்படி இருக்கணுங்கிற பாடத்தை நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. முருகா முருகா, அறிமுகம் இல்லாத ரெண்டு பேரும் சந்திக்க வச்சு ஒருத்தரால ஒருத்தருக்கு பலன் கிடைக்க முடியாது செஞ்சுட்டியப்பா. உன் விளையாட்டே விளையாட்டு. இத பாருங்க, ஏழை பணக்காரி ஆண் பெண்ணுங்கிற அத்தனை பாகுபாட்டையும் கடந்து முருக பக்தியால ஒரே ஜாதி ஆயிட்டோம். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் கூசாம என்ன கேளுங்க. வேலைக்கு ஆள் வச்சா கூட கூப்பிட்ட குரலுக்கு வரமாட்டான். கூப்பிடாமலே ஓடி வந்து உதவி செய்யத்தான் வேலோட ஒருத்தர் என் வீட்டுல இருக்கானே. நீங்க வேற அதுக்கு சிரமப்படணும். நானும் கவனிக்கிறேன், முருக இல்லாம எந்த ஒரு விஷயமும் உங்க வாயில இருந்து வரமாட்டேங்குதே. என் இதய துடிப்பு காது கொடுத்து கவனமா கேட்டீங்கன்னா அந்த ஓசையில கூட அவனாமன் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கும். நான் செஞ்ச பூர்வ ஜென்மத்தை புண்ணியம் தான் உங்களை சந்திச்சது. நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்க, நான் வரேன். அம்மா வணக்கம். செந்தில் குணம் ஆயிட்டான். தெரியுமே. ஆமா, என்னது கையில? ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, சும்மா காட்டுங்க. எதுக்கு இந்த எலுமிச்சம்பழம்? எலுமிச்சம்பழம் இல்ல, சாத்துக்குடி. செந்திலுக்கு புளிஞ்சு கொடுக்க. இவ்வளவு சின்ன சாத்துக்குடியா? எங்கிட்ட இருந்த காசுக்கு இந்த சைஸ் தான் வாங்க முடிஞ்சது. இதுல 2000 ரூபாய் இருக்கு. அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க. ஐயோ, இது அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுடுவாமா. அவருக்கு தெரிய வேண்டாம். அப்படியே தெரிஞ்சாலும் அவர் வணங்குற தெய்வம் என் மூலமா கொடுத்ததா சொல்லுங்க. அப்படிங்கிறீங்க? சரிம்மா. டிரைவர்னே, வண்டி எடுங்கண்ணே, புறப்படுங்கம்மா. பாத்து செந்தில், உன் நடிப்பு கிடைச்ச அட்வான்ஸ் பாத்தியாடா? பணம் காய்க்கிற மரத்தை உழுக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமே ஜாலி. குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். நீங்க? ஐ எம் ப்ரொஃபசர் சேஷ். ஐ எம் அல்சேஷ். துளசிக்கு நான் தான் லெக்சரர். ஜஸ்ட் 42 வயசு தான் ஆகுது. ஐ எம் இன் சார்ஜ் ஆஃப் நித்யா. எனக்கு 45 வயசு ஆகுது. 3 வயசு தான் வித்தியாசம். உட்காருங்க. Thank you. Any drinks? Black coffee. That means without milk. No, black coffee with milk. Black coffee with milk. That too black cow. துளசி, நித்யா. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். God bless you. காலேஜ்ல உங்களுக்கு நீங்க தான் படிப்பு சொல்லி கொடுக்கறதா சொன்னாங்க. எப்படி படிக்கிறாங்க? எங்க படிக்கிறாங்க? எப்படி படிக்கிறாங்க? துளசி இருக்காளே, ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போறோம், கப்புன்னு புடிச்சுக்குவா, விடவே மாட்டா. ஆனா சந்தேகம் வந்தது, தொலைஞ்ச. சில சமயம் அவ இடுக்கு பிடியில நான் மாட்டிக்கிட்டு திணறி இருக்க. Why Sage? What I'll say? நித்தி மட்டும் என்ன குறைச்சல், பாடத்துல நெத்தி அடிதான். இன்ஃபேக்ட் எனக்கு கூணு விழுந்ததே அவளாலதான். ஐ மீன், அப்படி விழுந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலயும் கணக்கு பண்ண ஆரம்பிச்சா எப்படியோ இவங்க 2 பேரும் படிச்சு முன்னுக்கு வந்தா சரி. கவலைப்படாதீங்க, நாங்க முன்னுக்கு கொண்டு வந்துடுறோம். அதுலயும் நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் அவங்க பிரசவ ஆஸ்பத்திரியிலேயே போய் உட்கார போறாங்க. என்ன சொல்றீங்க? அதுங்க அவங்க டாக்டரா வரணும்னு ஆசைப்படுறாங்க. சாரி சேஷ். இட்ஸ் ஓகே. I'll say.
டாக்டரோ இன்ஜினியரோ ஒழுங்கா படிச்சா போதும். சரி சரி, நேரம் ஆகுது, மாடிக்கு போகலாம். குழந்தைங்க படிக்கணும். ஒரு கண்டிஷன், நாங்க மேல முடிக்கிற வரைக்கும் யாரும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. பாடம் வீணாயிடும். தட்ஸ் ஆல். ஷல் வி? எஸ் எஸ். உங்க உடம்ப பாத்துக்கங்க. இல்ல அது நெத்தி கை தாங்களா கூட்டிட்டு போயிட்டா சரி ஆயிடும். வரோம். கூப்பிடுறாங்க, அவசரமா வாங்க. வரோம். உங்க தவணை எல்லாம் எடுத்துக்கங்க. அம்மா, வாத்தியாருங்க பாடங்களை கத்து கொடுத்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்கம்மா. எல்லாம் முடிஞ்சாச்சா? ஓ, ஜாப் ஜாம நடத்திட்டோம். இனிமே காலை மாலை 2 வேளையுமே வச்சுக்கலாம். காலேஜ் விட்டு நிறுத்தியாச்சே, இனிமே 24 மணி நேரம் டியூஷன் வச்சாலும் உங்களுக்கும் பெரிய மனசு. உங்களிடம் என் தங்கைகள் என்ன பாடம் படித்தார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். முறைப்படி உங்கள் உறவினர்களோடு வந்தால் கல்யாண தேதியை முடிவு செய்து விடலாம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. போங்க, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, வர சொல்லுங்க. ஏன் சார் பிளாக் காஃபி கூணுதான் மாறி மாறி உங்களுக்கு விழுது, தலையில சொட்ட கூடவா மாறி மாறி விழும்? போங்க போங்க, வழி அனுப்பிச்சிட்டு வரேன். வந்துடுறம்மா. ஐயோ, விவரகட்ட பசங்க. நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கும்போது நாங்க என் குணத்துக்கும் கொள்கைக்கும் பொருத்தமான கணவர் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். நான் தான் மகேஷோட தகப்பனாரு, தாயாரு. வணக்கம், நான் தான் சேகருடைய அண்ணன், அது அண்ணி. அளவான குடும்பம், இன்ச்சி டேப்ல அளந்து விட்ட மாதிரியே இருக்கிறீங்க. சேகர் எனக்கு தத்தி பிள்ளை மாதிரி. அண்ணா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அண்ணனுக்கு தமிழ்ல பேசும்போது அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனா இங்கிலீஷ் சுத்தம். சேகர் எங்களுக்கு தத்து பிள்ளை மாதிரி. அவனை நாங்க ரொம்ப நஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம். அண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோம். வீட்டு மாப்பிள்ளையாவே வச்சுக்கோங்க, அத பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனா அது கொஞ்சம் கஷ்ட ஈடு கொடுத்துட்டீங்கன்னா, நஷ்ட ஈடு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கறேன். இந்த பாருமா, தங்க சங்கிலி போட்ட வாட்ச் 1, 3 பவன்ல மோதிரம், புதுசா ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துடணும். இவருக்கு எவருக்கு? இவருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். எவரு? அவருக்குப்பா. இவர் தலையில என்ன இருக்குன்னு இந்த சீவரீங்க? இருக்கிற 1 2 போயிடக்கூடாது இல்லையா? ஓஹோ, அப்படியா கதை? ஆமா, இவ்வளவு சீர்வரிசை கேட்கிறாரு. கல்யாணம் இவருக்கா உங்களுக்கா? இந்த கிண்டலாம் இவருக்கு பிடிக்காது. எவருக்கு? இவருக்கு. உங்க நிபந்தனைக்கெல்லாம் எனக்கு சம்மதம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? 6 மணிக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அறுவடை முடிஞ்ச உடனே. சுபா, உங்களுக்கு? எப்ப வச்சுக்கிட்டாலும் இவருக்கு சரி. எவருக்கு? இவருக்கு. சரிங்க, நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் மாப்பிள்ளைங்க 2 பேரும் பொண்ணுங்களை சந்திக்காம கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க சொல்லுங்க. ஆகட்டும், அப்ப நாங்க புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்களும் புலம்புறோம். கிளம்புறோம். நல்லதுங்க. பார்த்து பார்த்து பார்த்து. அப்பா நாங்க வரட்டுங்களா? ஒரு உட்காந்துரு, இல்ல படி ஊட்டி விட்டுருவேன். கந்தனுக்கு 5 ரூபாய். கடம்பனுக்கு 5 ரூபாய். பெரிய தொகை 50 லட்சம் கும்பிடுவேன். அரோகரா சொல்லு. கந்தனுக்கு, அரோகரா. கடம்பனுக்கு, அரோகரா. கார்த்திகேயனுக்கு, அரோகரா. சண்முகனுக்கு, அரோகரா. அருமுகனுக்கு, அரோகரா. முகனுக்கு, அரோகரா. சண்முகனுக்கு, அரோகரா. அருமுகனுக்கு, அரோகரா. கந்தனுக்கு, அரோகரா. கடம்பனுக்கு, அரோகரா. அருமுகனுக்கு, அரோகரா. சண்முகனுக்கு, அரோகரா. முகனுக்கு, அரோகரா. சண்முகனுக்கு, அம்மா, அருமுகனுக்கு. அது சரி, யார் அந்த அம்மா? எதுக்கு இந்த வேகாத வெயில அவங்களை தூக்கிட்டு போறாரு? அதை ஏம்மா கேக்குறீங்க? அந்த கிழவிக்கு நடக்க முடியாது, கண்ணு தெரியாது. எப்படியாவது அவன் சன்னிதானத்துல உட்காரணும்னு ஆசை. உங்களுக்கு தான் நம்ம ஆளை பத்தி தெரியுமே, உருகி போயிட்டான். பாட்டி கவலைப்படாத, அவன் சன்னிதானத்துக்கு உன்னை நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லி கொண்டு போய் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப கீழே கொண்டு விட போறான். பார்வை வாங்கி போன அந்த கிழவிக்கு மறுபடியும் பார்வை வரணுங்கிறதுக்காக 60 வீடுகளுக்கெல்லாம் கிழவி அழைச்சிட்டு வர்றதா வேண்டுதல் வச்சிருக்காம்மா. என்ன ஒரு மென்மையான இதே இருந்தா முன்ன பின்ன தெரியாத ஒரு கேள்விக்காக இப்படி ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாரு. அவனுக்கு மென்மையான இதே இருக்கோ இல்லையோ, எனக்கு இனிமே தாமா மண்டவலியே ஆரம்பம். ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க அவனை வேலை செய்ய விடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவனும் முருகனுக்கு சேவை செய்வேங்கிறான். இடையில இருக்கிறது பொருளாதார பிரச்சனை. 60 வீடுகளுக்கும் போய் வர என்ன செலவாகும்? என்ன செலவானாலும் நான் கொடுக்கறேன். நீங்களும் கணக்கு வழக்கு இல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, மேலும் கை நீட்டி வாங்க கூச்சமா இருக்குமா? ஏன் கூச்ச பண்ணோம்?
வாங்குற பணத்தை வச்சு நீங்க என்ன குடிக்கிறீங்களா இல்ல கூத்தாடுறீங்களா? வறுமையில வாடுறவங்களுக்கு முருகன் பேரால செலவழிக்கிறீங்க. கோயில் உண்டியில போறத போல உங்க கையில கொடுக்கறதும் புண்ணியமா தோணுது எனக்கு. இந்தாங்க, இதுல 5000 ரூபாய் இருக்கு. யாருக்கிட்டயோ வாங்கின கடன் மாதிரி கொடுத்துருங்க. வாங்கிக்கங்க. அவரை நல்லா பாத்துக்கங்க. நான் வரேன். சரிம்மா. என் பணம் இரு. செந்தில், பணம் காய்க்கிற மரம் இந்த தடவை அதிகமாவே காய்ச்சிருக்கு. ஏன் 5 ரூபாய்? அப்பா இந்த கிழவி தொணத்துல தாங்க முடியல. முதல்ல கிழங்க செட்டில் பண்ணிட்டு வா. 5 ரூபா. 5 நீ கட்ட கட்டுக்கு 2 ரூபா போதும். அட பாவி பசங்களா, ஏமாத்திட்டீங்களே. வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஏங்க இடது கால் எடுத்து வச்சா உள்ள சேர்த்துக்க மாட்டீங்களா? உங்க இஷ்டம். எல்லாமே நம்ம கால் தானே. வாங்க. ஆஹா வாயா எடுபடி. என்ன சௌக்கியமா? ஏதோ கெடுபிடி இல்லாம சௌக்கியமா அமைதியா இருக்கிறேன். என்ன பேச்சு தோரணை எல்லாம் ஒரு மாதிரியா மாறி இருக்கே? இந்த வீட்டு மாப்பிள்ளைங்களே நாங்க இப்போ. வா சேகர், யார் இந்த கிழம்? Who is this old man? பூட்டா. வள்ளியம்மா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே இந்த தெய்வம் தான். முதல்ல அந்த கிழவன் போட்டோ தூக்கி வெளியே எறிங்க. அந்த இடத்துல அழகான சில்க் போட்டோ ஒண்ணு மாட்டுங்க. அதெல்லாம் உங்க பெட்ரூம்ல மாட்டுங்க. ஐயாவுடைய போட்டோ நிரந்தரமா இந்த ஹால்ல தான் இருக்கும். என்ன இருந்தாலும் எழுத்து எழுத்து பேசுறான். சேகர் என்ன பத்தி சொல்லி வை. அவனுக்கு கோவம் வந்ததுன்னா எகிரி எகிரி அடிப்பான். எகிரி இல்ல அடிச்சுட்டு எகிருவான். அது என் மூட பொறுத்து இருக்கு. ஆமா. அப்புறம் ஐயாவுக்கு வாரத்துல 7 நாளும் அசைவம் தான். மன்னிக்கணும், முருகனை குலதெய்வமா கொண்ட குடும்பம் இது. அதெல்லாம் இங்க சமைக்க மாட்டோம். அதனால என்ன, முருகன் கொடியில இருக்கிற சேவலங்க டைனிங் டேபிளுக்கு வந்து தாவணும். முருகா, அவர் அங்கேயே இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம், 24 மணி நேரமும் காரும் டிரைவரும் எங்களோடயே இருக்கணும். ஏன்னா அகால நேரத்துல நாங்க வாக்கிங் போவோம். காலையில 6 மணிக்கு கதவை திறப்போம், ராத்திரி 10 மணிக்கெல்லாம் கதவை மூடிடுவோம். அதுக்கு மேல யாராவது வந்து அனுமதிக்க கூடாதுன்னு அம்மாவோட உத்தரவு. எகிரி அடிச்சா பாத்தீங்களா? நான் தான் பேசினேன். அப்புறமா வந்து எங்க அடிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி மாடிக்கு வருவாங்க. அந்த ஏரியா பூரா ஒதுக்கி தந்துடணும். சோடா பாட்டில் உடையிற சத்தம் கேட்டா கண்டு கூடாது. இதெல்லாம் உங்க சம்சாரத்துக்கிட்ட பேசி முடிவெடுத்துங்க. நான் வரேன். அவன் இன்றி ஓரணுவும் அசையாது. ஏன் இந்த ஆள் போகும்போது பாட்டு பாடி பயமுறுத்துறான்? அவங்கள கூட்டே கேட்டுருக்கு. ஏ நித்யா, ஏ துளசி, கொண்டாட்டிங்களா? இன்னும் இந்த வேலைக்கார கிழமை கண்ட கண்டிஷன் எல்லாம் போடுறான் இந்த வீட்டுல. எனக்கு இந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உடனே ஹனிமூன் போய் ஆகணும். சேகர், நீ எங்க போற? USA. அப்ப நான் அமெரிக்கா போய்க்கிறேன். அது சரி, இதுக்கெல்லாம் பணத்தை கேட்க போவீங்க? ஏன் உங்க அக்காவோட சொத்துல உங்க பங்கு பிரிச்சுட்டு வாங்க. ஐயோ, இந்த சொத்து முழுது பெரியவரால எங்க அக்காவுக்கு கிடைச்சது. இதுல எங்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. ஏய், இந்த பத்திரத்துல அடியில் கண்ட தாவர ஜங்கம சொத்துகள் போட்டிருக்கோமே, அது கூட உங்களுக்கு கிடையாது. இது பாருங்க, இந்த உயிரையும் உடலையும் தவிர எங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு நீங்க 2 பேரும் தான். அட கர்ப்பரே. சேகர், தங்க முட்டையிடுற வாத்து பெருசுரா. அப்ப இதுங்க நொண்டி வாத்துங்க. மூதேவி, நீ கெட்ட கேட்டுக்கு பட்டு போட வச்சு வந்து வாச்சுதுங்க பாருங்க பொண்டாட்டிங்க. ஆச்சரியமா இருக்கே, என்ன காலங்காத்தால இப்படி? முருகா, வள்ளியம்மை. அம்மா, எங்களுக்கு இதுதான் எப்பவுமே பழக்கம். எழுந்த உடனே கோயிலுக்கு போவோம். இந்த வீடே ஒரு கோவில் மாதிரி இருக்கிறதுனால இங்கேயே கும்பிட்டுக்கிறோம். குடியிருந்த கோவில். புலே பகாவலி. பரவாயில்லையே. அது சரி, இந்த போட்டோவை பத்தி ஏதோ சொன்னீங்களாமே? இங்கேயே இருக்கட்டும். முருக பக்தர் வீடே நிறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த சாப்பாட்டை பத்தி ஏதோ? எதுவும் இல்லையே. சைவத்தை தவிர வேற எதையும் சாப்பிடுறது இல்லைன்னு சத்தியமே பண்ணிட்டோம். சேவர் கொடியோட பக்தர்கள் கோழி எல்லாம் சாப்பிடுவோமா? ஆடு கூட சாப்பிட மாட்டோம். உண்மையாவா? ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த சினிமா, டிராமா, பீச், மூச் அந்த மாதிரி இடங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் போக கூடாதுன்னு எங்க பொண்டாட்டிங்க கிட்ட சொல்லிட்டோம். அப்படியா? உட்காருங்க. ஐயா, அப்படி உட்காருங்க. தேங்க்யூ. இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. பக்தர்களை பிரிக்காதீங்க. அப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை உங்க நண்பர்கள். யார் நண்பர்கள்? ஒரு பையில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே. என்ன வர்றவங்கள நல்லவனும் இருக்கலாம், கெட்டவனும் இருக்கலாம், ஆஸ்திகனும் இருக்கலாம், நாஸ்திகனும் இருக்கலாம். அனாவசியமா இந்த வீட்டோட புனித தன்மை கெட்டக்கூடாது பாருங்க. என்ன ரகல சகல. நான் என்ன சொல்றேன்னா, இது அனுபவிக்க வேண்டிய வயசு. ஒரே அடியா சாமியார் மாதிரி இருந்துட வேண்டாம். நித்யாவையும் துளசியும் அழிச்சுக்கிட்டு ஹனிமூனுக்கு மட்டும் போயிடுங்கன்னு சொல்லிடாதீங்க. நாங்க அறுபடை வீடுகளுக்கும் போறதா முடிவு பண்ணிருக்கோம். எங்களை ஒண்ணு சேர்த்து வச்ச செந்தில் வேலனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் நல்ல மனசுதாங்க காரணம். ஆமா, நித்யா துளசி எங்க காணும்? அவங்கள 5 மணிக்கே எழுப்பி விட்டு குளிப்பாட்டி கோவிலுக்கு நவகிரகத்தை சுத்த அமைச்சிருக்கோம். வந்துருவாங்க.
வந்துட்டாங்க. அக்கா பிரசாதம். என் தங்கச்சிங்களா? நம்பவே முடியலையே. இதெல்லாம் என்னங்க, அவங்க அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்னமா மாறுவாங்க. கொஞ்சம் இருங்க, இத வரேன். என்ன மாப்பிள்ளைங்களா, நேத்து என்னமோ எகிரி குடுமைய பிடிச்சீங்க, இன்னைக்கு பாதத்தை பிடிக்கிறீங்களே? நீங்க தானே சொன்னீங்க புத்திசாலிகளா இருந்தா புரிஞ்சுக்கலான்னு. நாங்க புத்திசாலிங்க, புரிஞ்சுக்கிட்டோம். முருகா, கந்தா, கடம்பா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அறுபடை வீடுகளுக்கு போய் வர செலவு வச்சுக்கோங்க. ஐயோ என்ன தாத்தா? ஏமாத்திட்டாங்களே. கள்ள நோட்டா? இல்ல, வெண்டைக்காய முத்தலா போட்டாம்மா. நீங்க வேற தாத்தா. அவனின்றி ஓரணுவும் அசையாது. அட சரிதான் போயா. சமய கட்டு பக்கம் வா வா. ஏங்க நிஜமாவே நம்ம அறுபடை வீட்டுக்கா போறோம்? ஆமா, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, மைசூர், பெங்களூரு, கோவா, இதுதான் நாம போற அறுபடை வீடுகள். இப்ப போலாங்க. இது சட்டை போட்டு வந்துடும். சட்டை எல்லாம் ஒண்ணும் வேணாம் வேணாம். மா, அவ்வளவு தூரம் அவங்கள பத்தி நான் சொல்லியும் 10,000 ரூபாயை கொடுத்து ஏமாந்துட்டீங்களேம்மா. தாத்தா, அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி அவங்க எங்க போவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாவம், சின்ன வயசு, போயிட்டு வரட்டும். வள்ளி அம்மாவுக்கு இழகன மனசு. அவன் வந்தாச்சுடா, இலைய போடு. சாப்பிடு. சாவி பிரசாத் சாப்பிடு. நல்லா சாப்பிடு. சாப்பிடு. கண் சாப்பிடு. நீங்களாம்மா? ஐயோ, கவனிக்காம கொடுத்துட்டோம், மன்னிச்சிருங்க. கொடுங்க இப்படி. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னம்மா அது? யாருக்கு யார் அன்னதானம் கொடுக்கறது? அன்னைக்கு நீங்க கொடுத்த 5,000த்துல அறுபடை வீடுகளுக்கு எல்லாம் போய் வந்த செலவு போக மிச்சத்துல இந்த அன்னதானமே நடக்குது. தெரியாம கொடுத்துட்டோம். நான் அவனை கூப்பிடுறேன். இல்ல, அவரை கூப்பிடாதீங்க. இத ஆண்டவன் பிரசாதமா நினைக்கிறேன். அவர் கையால போட்ட இந்த ஒருவேளை சொத்துக்காக ஆயுஸ் பூரா என் கையால அவருக்கு சோறு போட நான் ஆசைப்படுறேன். நான் வரேன். அம்மா அம்மா, ஒரு நிமிஷம். அடுத்து வந்து நம்ம செந்தில் என்ன செய்ய முடிவு பண்ணிருக்கான்னா? அவர் முடிவு இருக்கட்டும், நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவருக்கு பணம் கொடுக்க போறதில்ல. ஏன் இப்படி? அது கூடிய சீக்கிரமே தெரியும். செந்தில், செந்தில், சில்லறை கிடைச்சதா? இனிமே நமக்கு பணமே கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டான். இது ஆனா ஆயுஸ் பூரா உனக்கு சோறு போடுன்னு சொன்னா குழப்பமா இருக்கு. ஆயுசுக்கும் ஒருத்தனுக்கு யார் சோறு போடுவா? தாய். தாய் ஆயுசும் போட முடியுமா? சரி, தாரோம். கரெக்ட். அப்போ எனக்கு பொண்டாட்சி ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்னடா அது, கடலை விட்ட பூதம் புறப்பட்ட கதையா இருக்கு. டேய், சாதாரண பூதம் இல்லடா, கேட்டதை கொடுக்கிற அலாவுதீன் பூதம். ஜமாயிடா ராஜா. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்லுங்க. என் தங்கச்சிகளும் உங்க வீட்டுக்காரங்களும் நாளைக்கு வந்துருவாங்க. நம்ம கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். வள்ளி, முருகன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற குப்பை தொட்டி தான் என் வீடு. என்ன சொல்றீங்க? வறுமையின் கொடுமை தாங்க முடியாம எங்க அம்மா என்ன அந்த குப்பை தொட்டியில் வீசி எறிஞ்சிருக்கணும். கோயில் பூசாரி என்னை எடுத்து வளர்த்தார். ஆண்டவன் பிரசாதம் தான் அன்னாடி எனக்கு உணவு. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முருகன் தான் உங்களுக்கு தாய் தகப்ப. பக்தியும் பண்பும் தான் உங்க கூட பிறந்த பிறப்பு. நான் விரும்புற கணவனுக்கு வேண்டியதெல்லாம் இதுதான். வள்ளி, நாளைக்கு சந்திப்போம். நான் வரேன். அட பாவி, கருங்கல் மாதிரி தாய் தம்பி தங்கச்சியை வச்சுக்கிட்டு அனாதைன்னு போய் சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல?
அடே இந்த சமயத்துல அவங்கள இதுல இழுத்தா ஏன் கூட்டுல உடஞ்சிடும். ஏண்டா சொந்த குடும்பத்தையும் இப்படி கழட்டி விட்டுட்டியே, என்னதான் பண்ண போற? தாலி கட்டி சாவி குத்தி என் கைக்கு வந்ததும் உனக்கு ஒரு 10,000 வெட்டுற, நீ கழுண்டுக்க. முருகனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு முருகா. அறுபடை வீடுக்கு போயிட்டு வந்துட்டு ஆமாங்க, என்ன ஆனந்தம், என்ன நிம்மதி. ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டோம், பிரியவே முடியல. ஆண்டவனே, இதுல எல்லா கோவில் பிரசாதம் இருக்கு, சாப்பிடுங்க. ஒவ்வொரு கோவில்லையும் முக்கியமா நாங்க என்ன வேண்டிக்கிட்டோம் தெரியுமா? என்ன? உங்க கல்யாணத்தை பத்தி தான். அது சீக்கிரமே நடக்கணும், உங்களுக்கு பொருத்தமான புருஷன் கிடைக்கணும்னு மனம் உருக வேண்டிக்கிட்டோங்க. அதுல பாருங்க, எங்க 4 பேர் கனவுலயும் ஒரே உருவம் வந்துச்சுங்க. அந்த உருவம் எங்களை தூங்கவே விடலீங்க. வள்ளிய நான் தான் கட்டிக்குவேன் அட்டம் பிடிச்சதுங்க. நாங்க அந்த உருவத்தை ஏற்கனவே பல கோயில்ல பார்த்திருக்கோம். இந்த பக்தி சம்பந்தமா எத்தனையோ விஷயங்களை அப்படியே கரைச்சு குடிச்சிருக்குங்க. உங்களுக்கு அந்த சிரமம் இல்லாம நானே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டேன். என்ன? ஆமா, இத்தனை நாளா நான் எப்படிப்பட்ட கணவரை எதிர்பார்த்தேனோ அப்படி ஒருத்தரை அந்த முருகன் சந்திக்க வச்சுட்டா. நாளைக்கு வருவாரு பாருங்க. ஐயோ, என்னமா ஆச்சு உங்களுக்கு? பயண கலைப்பு தாத்தா. அப்படி தெரியலையே, அதிர்ச்சி தாக்கின மாதிரி தெரியுது. தண்ணி கொடுங்க தாத்தா. இது தண்ணியில எல்லாம் தெளியாதுமா. வள்ளிக்கு கல்யாணம் ஆச்சுனாக்கா கெட்டி மேல சத்தம் கேட்கும்ல, அதுல தெளிஞ்சு போயிடும். அவனின் நித்யா, ஏன் பெருத்துட்ட? என்னம்மா அது அக்கிரமோ? அந்த கஞ்சா கபாலிய செட்டப் பண்ணி உங்க அக்கா கட்டி வச்சலான்னு பார்த்தா அவன் ஒரு வண்டி மண்ணள்ளி நம்ம தள்ள தூக்கி போட்டாளப்பா. அந்த அம்மா தேர்ந்தெடுத்தவனும் ஒரு பண்டாரமா தான் இருப்பான். அந்த பண்டாரம் நம்மள என்ன பாடுபடுத்த போறானோ? மெல்ல பேசுங்க, அக்கா கேட்டா அப்புறம் எல்லாருக்கும் அடையாள ஆள மறந்தா. ஐயோ, என்ன ஆச்சு? அம்மா போங்க, உட்காருங்க. துளசி, நித்யா. என்னக்கா? உங்கதான் என் தங்கச்சிங்க, இவங்க உங்க வீட்டுக்காரருங்க. வணக்கம். நீயா? உங்களுக்கு இவரை முன்னாலேயே தெரியுமா? அட, உங்களுக்கு இவங்கள தெரியுமா? அது நாங்க சொல்றோம். நாங்க பயணிக்கு போயிருந்தப்போ எங்க கனவுல உங்களுக்கு கணவரா வரப்போவரை பார்த்தோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த உருவம் சாட்சாத் இதுதான். கரெக்டா காலையில 4 மணிக்கு வரும், வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடும். ஆமா, அங்க எங்களுக்கு கனவுல காட்டின கடவுள் இங்க உங்களுக்கு நேர்லயே காட்டிருக்காரு இல்லையா துளசி? ஆமா, அங்க சொல்லுமா. ஆமாமா. எப்படியோ எல்லார் மனசுக்கும் பிடிச்சிருந்தா சரி. உனக்கு இவரை விட பொருத்தமான புருஷன் அமையவே முடியாதுக்கா. ஆமா, எங்களுக்கு இவரை விட ஒரு சகல அமையவே அமையாது. இவர் சகலைக்கெல்லாம் வல்லவர். ரொம்ப சந்தோஷம். மத்த விஷயங்களை நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க பொண்ணு இல்லையா, வெக்கப்பட்டு ஓடிடுங்க. உங்க இஷ்டம். சகல அண்ணே, உங்களைத்தான். இல்ல, எந்த விரலுக்கு வேணா வரலாம். மத்த விஷயங்களை மாடியில உட்கார்ந்து பேசுவோம். அயோக்கிய ராஸ்கல், அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல மேனேஜர் மாதிரி நடிச்சு எங்க வாட்ச் செயின் அத்தனை அடிச்சுட்டு இப்போ இந்த வீட்டுல பக்தம் மாதிரி நடிச்சு சுரண்ட பாக்குறியா? எதுவா பேசுங்க, வெளியே கேட்க போகுது. உன் குட்டை உடைக்கிறதுன்னு அங்கேயே உடைச்சிருப்போம்ப்பா. இப்போ உன்னை எதுக்காக காட்டி கொடுக்காத விட்டோம் தெரியுமா? புரியல. புரிய வைக்கிறேன். இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளைய வரப்போறவ உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடா தான் இருக்கணும்னு நாங்களே ஊரு பூரா தேடிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? அப்பதானே எங்க இஷ்டப்படி ஆட்டம் போட முடியும், நினைச்சபடி பணம் செலவழிக்க முடியும். ஏன்னா சொத்து முழுவதும் வள்ளி அம்மையார சேர்ந்தது. அதுல பாகம் பிரிக்கவும் பங்கு கேட்க கூட வக்கில்லாத 2 தானே கட்டிக்கிட்டு வந்திருக்கோம். வாய் முடுங்க. இது ஏன் அடிக்கடி சொல்லி கொடுக்காதீங்க. வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல, காதலுக்காகவும் தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அத மறந்துடாதீங்க. சரி சரி, உங்க சண்டையை தீர்த்து விஷயத்துக்கு வாங்க. நீ எப்பேற்பட்டவங்கிற உண்மையை நாங்க 4 பேரும் முழுங்கி அப்படியே ஜீரணம் பண்ணிடுறோம். வள்ளியை நீ கட்டிக்கிட்டது சாதி கொத்த கைப்பத்தி நாங்க எப்பப்ப பணம் கேட்கிறோமோ அப்பப்ப வெட்டணும். ஓகே? எது கிடைச்சாலும் 3 பங்கு. இதுக்கு இஷ்டம்னா பங்கு போட சம்மதம். ஆனா சாவி குத்து மட்டும் எங்க கையில தான் இருக்கணும்.
இவர்கிட்ட கேட்டுக்கு காரு ஊர்வலம். என்னடா சொல்றேன்? ஆமா, இதுவரை சாதாரண காலால ஊர் சுத்திட்டு இருந்த உன் மூத்த பையன் இப்ப கார்ல ஊர்வலம் போறாரு. ஊர்வலமா? ஊர்வலம்னா சாதாரண ஊர்வலம்ல, கல்யாண ஊர்வலம். பெத்த தாய் கூட பிறந்த பிறப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தாலி கட்ட போறாரு. இருக்காது, நிச்சயமா உங்க அண்ணா அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். கண்ணால பாத்துட்டு வந்தவனா ஊரே திரண்டு இருக்கு, அவ்வளவு பெரிய கூட்டம். ஆனா நமக்கு சொல்லல. தம்பி, இந்த சந்தடியில சொல்ல முடியும். மூட்டை நாழியா இட்டு பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. ஓம் மருணாய நமஹ, ஓம் வாயுவே நமஹ, ஓம் ஜலபதே நமஹ, ஓம் வாசகஸ்தாய நமஹ, ஓம் மகரவாகனாய நமஹ, ஓம் வரதகலசேதாசம் பிரசாபயாமி, வரதகலசமாவாகயாமி, அக்ஷதாம் சமர்ப்பயாமி. ஓம் சூர்யாய ஸ்வாஹா, ஓம் சோமாய ஸ்வாஹா, ஓம் அங்காரகாய ஸ்வாஹா. அதோ என் அம்மா தங்கச்சி வந்துட்டு இருக்காங்க. ஓம் சனீஸ்வராய ஸ்வாஹா. உடனடியா அவங்க வெளியே அனுப்பிடுங்க. இல்ல நான் போட்ட வேஷம் தாலி கட்டத்து கூட கலைஞ்சிடும். கவலைப்படாத. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எங்க நேரம் போறீங்க? செந்தில் அரோகரா. என்ன போங்கம்மா. செந்திலாவது ஆட்டுக்குட்டியாவது உறவுன்னு சொல்லிட்டு ஓசியில சோறதுங்க வந்துட வேண்டியது. போங்க போங்க போங்கம்மா. போங்க. என்ன நிக்கிறீங்க? போங்கன்ற. போங்கம்மா. சொன்னா கேளுங்க. நீங்க மரியாதை கட்டு போங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன். என்ன கல்யாணத்துக்கு கலாட்டா பண்றீங்க? போங்கம்மா. கொஞ்சம் கூட பெக்கல. போங்கம்மா. அது வந்து போதும். பெத்த தாயாச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னா நீங்க இங்க வந்ததுக்கு உங்க மூஞ்சிலே முடிச்சிருக்க மாட்டேன். பெத்த மனசு கேட்கல. பேசாத. இத்தோட அவருக்கு நமக்குள்ள உறவு முறிஞ்சு போச்சு. வாங்க போலாம். இப்ப வரீங்களா இல்லையா? மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன. வெள்ளித்தட்டு, சந்தன கிண்ணம், பன்னீர் சொம்பு, அடிமாட்டு விலைக்கு வித்தா கூட 500 தேரும். அவசரத்துக்கு கவனிச்சுக்குவோம். பால் கொண்டு வந்திருக்கேன். வணக்கம். இதெல்லாம் நீ கொண்டு வரணுமா? நான் வந்து எடுத்து வந்திருக்க மாட்டேனா? இதை நான் தான் கொண்டு வரணும். சந்தோஷம். கிழக்கு பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். முருகா, என்னங்க நீங்க? மனைவிதான் கணவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். பணக்கார மனைவியா இருந்தா கூடவா? ஏன் உங்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை? நாளைக்கே எல்லா சொத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு நான் ஏழை மனைவி ஆயிடுறேன். அதுக்கப்புறமாவது இந்த எண்ணத்தை விட்டுடுங்க. சரி சரி, நமஸ்காரம் பண்ணிக்க, ஆசீர்வாதம் பண்றேன். செல்லா காசா இருந்த என்ன இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க ஒரு நல்ல மனசுக்கு நீ தீர்க்க சுமங்கலியா நீடூழி வாழணும். என்னுடைய ஆசை எல்லாம் என் கணவருக்கும் அந்த கந்தனுக்கும் காலம் பூரா சேவை செய்யணுங்கிறதுதான். வள்ளி வள்ளி வள்ளி, உன்னை தொட்டு நிறுடுறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பவும் உங்க கைப்பிடியிலே இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். என் கைக்குள்ள வந்துட்டல்ல, இனிமே கவலையே இல்லை. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லப்பா. என்னெல்லாமோ செஞ்சிருக்கேன்ற. எதோ செஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. வேண்டாம். இதை மட்டும் விட்டு வைப்பானே. முடிச்சிரு. இப்படி யாரு? வள்ளியோட புருஷன். சீ, வள்ளி உன் பொண்டாட்டி. இப்போ உன் அந்தஸ்து வசந்துருச்சு. அதுக்கேத்த பந்தா வேணாமா? இந்த மாதிரி ஒரு 4 இடத்துக்கு வரணும், 4 பெரிய மனுஷங்களோட பழகணும். அப்புறம் பாரு, இந்த பழக்கம் ஒரு கோடியில கொண்டு போய் விட்டுரும். ஒரு கோடீஸ்வரன் ஆக்கிடுப்பா. அது இருக்கட்டும். இதெல்லாம் வள்ளி தெரிஞ்சா என்ன வெளியே அனுப்பிட மாட்டாளா? நீ என்ன அவகிட்ட வேலைக்கே சேர்ந்திருக்க? கணக்கு தீர்த்து வெளியே அனுப்ப. தாலி கட்டின புருஷன், சொத்து பூரா உன் பேர்ல, அவ குடுமி உன் கையில. அப்போ இனிமே அவளால என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க? ஆமா, நீ யாரு என்னன்னு தெரிஞ்சா கூட அவளால உன்னை அசைக்க முடியாது. அதனால தைரியமா அதை ஏத்திக்க. அண்ணனுக்கு நல்ல வயசுக்கு ஏத்த ஐஸ் போடு. அப்படின்னா பணத்துக்காக இனிமே நான் அவளுக்கு ஐஸ் வைக்கவோ நைஸ் பண்ணவோ அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க? அதிகாரத்தோட இரும்பு போட்டி சாவியை எடுட்டுன்னு கேட்கலாம். இதை நான் நம்பலாமா? இப்போ உனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா. இனிமே வள்ளி அம்மை என் கை பொம்மை. சோஹோ, அந்த பொம்மை கிட்ட இருக்கிற சாவியை புடுங்கிட்டா அது அடங்கிடும். இதுவரைக்கும் அடிமைகளா இருக்கிற எங்களுக்கு நீதான் சுதந்திரம் வாங்கி தரணும்.
வாங்கி தர்றேன். டோன்ட் வரி. அவ்வளவுதானா? நேரமாச்சே, கோயிலுக்கு போகணுமே. யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் சாயந்தரமே வந்துடுறேன்னு சொன்னாரு. சேர்ந்து போகலாமே தான் காத்துட்டு இருக்கேன். சின்ன மாப்பிள்ளைங்க எப்பவோ வந்துட்டாங்க, இன்னும் மாப்பிள்ளைய தான் காணோம். எஜமானா வெளியே போயிருக்கேன், கதவை சாத்தியா வச்சிருக்கீங்க. அறிவிக்கா உங்களுக்கு? தம்பி என்னாச்சு உங்களுக்கு? உன்னை தாண்டா கேக்குற கிழவா. என்ன பார்த்தா இந்த வார்த்தை சொல்றீங்க? ஆமா, இவன் மாமனாரு, மரியாதை கொடுக்க. ஆஃப்டர் ஆல் வேலைக்காரன் நாய். போடா போய் வேலை பாரு. நீங்களா இப்ப பேசுறீங்க? நான் பேசல, ஸ்காட்ச் விஸ்கி பேசு. குடிச்சிருக்கீங்களா? எஸ். அது என்ன தப்பு? பெரிய பெரிய கிளப்புக்கெல்லாம் வந்து பாரு, ஊர்ல இருக்க பணக்காரங்கெல்லாம் அங்கதான் வந்து குடிக்கிறானுங்க. இப்ப நானும் பணக்காரன் ஆயிட்டேன், அதான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னில இருந்தது பழக்கம்? என்னில இருந்துதான். பணக்காரங்களுக்கு இந்த பந்தாலாம் வேணும்னு என் சகல பாடிங்க தான் சொன்னானுங்க, அதான் ஆரம்பிச்சுட்டேன். Cheers. ஒரு முருக பக்தரா இருந்துகிட்டு இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? முருக பக்தனா? நானா? பக்தனா உங்ககிட்ட வேஷம் போட்டது 50 100க்காக. ஆனா நீ 5000 10,000 அள்ளி கொடுத்த. உத்தம மாதிரி உங்ககிட்ட வேஷம் போட்டது உன்னோட நல்லெண்ணத்தை சம்பாதிக்க. ஆனா நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் இளமரவு காய் மரவா தப்பு பண்ணலாம்னு நினைச்ச. ஆனா நீ எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டான்னு எல்லா சொத்தையும் என் பேருக்கே எழுதி கொடுத்துட்டேன். இத பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை பணக்காரின்னு சொன்னீங்களே, அந்த தாழ்வு மனப்பான்மையை போக்கத்தான் சொத்தையெல்லாம் உங்க பேருக்கு எழுதி வச்ச. ஆனா அது உங்களை இப்படி தாழ்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. இல்ல, இப்பதான் நான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கேன். நீ பணத்தை கொடுத்து என்ன வெறும் பணக்காரனா தான் மாத்தின. ஆனா பணக்காரனுக்கு வேண்டிய எல்லா பழக்க வழக்கங்களையும் என் சகலிங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலேயே உன்னை விட அவங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானா? ஆமா, இது வரைக்கும் நீ தலைவியா இருந்த. சர்க்கஸ் மிருகங்கள் ரிங் மாஸ்டர் பார்த்து பயந்து நடுக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் உன்னை பார்த்து பயந்து நடுக்கிட்டு இருந்தாங்க. இனிமே நான் தான் தலைவன். இவங்க எல்லாருக்கும் சம அந்தஸ்தை கொடுக்க போறேன். அதுக்கு மட்டும் நீ கொடுக்க நின்ன அந்த நிமிஷமே வீட்டை விட்டு நான் வெளியேறிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? முருக பக்த வள்ளியம்மா கட்டின புருஷனையே வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு இந்த ஊரே மூஞ்சில காரி துப்பும். வள்ளி, ஏன் தலை குனிஞ்சிட்டீங்க? நேத்து மாதிரி தலை நிமிர்ந்தே பேசுங்க. அது வந்து நேத்து உங்களை பேச வச்சது உங்க தலைக்கு இருந்த போதை இல்ல, நான் வணங்குற அந்த முருகன் தான். இல்லன்னா உங்க உண்மையான சொரூபத்தை நீங்களே காட்டிருப்பீங்களா? ஏதோ நடந்து போச்சு. அப்படி நினைச்சு மனசை தேத்திக்க இந்த வள்ளி ஒரு சாதாரண பொண்ணு இல்லைங்க. நம்புற முருகனுக்காகவும் கட்டின புருஷனுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறவ. சரி, இப்ப நீ என்னதான் சொல்ற? நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போறேன். வள்ளி, உங்க உல்லாச வாழ்க்கைக்கு குறுக்க நிக்க நான் விரும்பல. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க பக்தரா நடிச்சு என்ன ஏமாத்திட்டதா நான் நினைக்கல. இந்த சொத்து சுகத்தை கொடுத்து உங்களை என் கணவராக்கி இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததும் அந்த முருகன் தான். இது அத்தனையும் என் நன்மைக்காக தான் நான் நம்புறேன். உன் நம்பிக்கை ஈடேற என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க தாலி கட்டினது எனக்கு இல்ல, இந்த சாவி கொத்துக்கு தானே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பிரிய கூட தயாரா இருக்கீங்க, ஆனா இதை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியாது. வாய்க்குங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்காக எப்பவும் நான் இவங்கிட்ட வேண்டிக்குவேன். நீக்காவது ஒரு நாள் உங்களை திருத்தி மனுஷனாக்கி உண்மையான பக்தனா
நான் இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து சேர்ப்பாய முருகன். இத சத்தியம். நான் வரேன். பள்ளி அவசரப்படாதம்மா. தாத்தா என்ன தடுக்காதீங்க. இனிமே எல்லாரையும் பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. செந்தில், நல்ல வேளை எங்க உன் மனசு மாறி போறதை தடுத்துருவியோன்னு திக்குனுச்சு. கடைசி வரைக்கும் உறுதியா இருந்துட்ட. அப்பாடா, இப்பதான் ஜெயில இருந்து விடுதலை ஆன மாதிரி இருக்கு. இனிமே நமக்கு எல்லாம் ஜாலிதான். பங்கு விஷயம் அதை எப்படி நம்ம பங்கு முருகா, உன் நிலைமையை கேட்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. இதோ பாரம்மா, ஒரு பெரிய நன்மையை செய்யறதுக்காக சின்ன தீங்குகளை ஏற்படுத்துறதுதான் முருகனுக்கு பிடித்தமான விளையாட்டு. ஆனா அவன் விளையாடி ஒரு வாரத்துக்குள்ள அவன் வேலைக்கு போயிடுவான். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அதுக்குள்ள உங்க கடனை தீர்த்துடுறோம். அந்த கதையெல்லாம் வேண்டாம், மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போய் சேருங்க. நானும் எங்க அம்மா மட்டும்தான் ஏதாவது மரத்தடியில் தங்கிக்குவோம். கல்யாணம் ஆகாத எங்க அக்கா வேற இருக்கா, கொஞ்சம் இறக்கம் கட்டக்கூடாதா? உங்க ஊர்ல நிறைய கோயில் கட்டி வச்சிருக்காங்க, அங்க போய் தங்குங்க. இது மாதிரி இருதயம் இல்லாதவங்க வீட்டுல இருக்கிறத விட கோவில்ல இருக்கிறது ஒண்ணு கேவலம் இல்ல. புறப்படுங்கம்மா. கொஞ்சம் இருங்க, அவங்கதான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்களே, கொஞ்சம் அவகாசம் கொடுக்க கூடாதா? உங்களுக்கு என்னமா, போற வழியில பொது சேவைன்னு வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவீங்க. தண்ணி வரி, கரண்ட் சார்ஜ், வீட்டு வரின்னு பணத்தை எண்ணி எண்ணி கொடுக்கறது நான் தானே. நான் இவங்களுக்கு தவணை கொடுத்தா அவங்க எனக்கு கொடுத்துருவாங்களா? சரி, உங்களுக்கு இவங்க எவ்வளவு பாக்கி? 6 மாசத்து வாடகை 1200 ரூபாய். இதை வித்து உங்க பாக்கிய எடுத்துக்கங்க. வேண்டாமா, யாரும் வழியோட போற நீ எங்களுக்காக ஏமா வளையல கழட்டி தரணும்? தாலி கட்ட புருஷனே சொந்தம் இல்லாம போன ஒரு பொண்ணுக்கு எந்த நகையுமே முக்கியம் இல்ல. அது உங்களுக்கு உதவும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாங்கிக்கங்க. உங்களுக்கு புருஷன் தான் சொந்தம் இல்லாம போயிட்டாரு, எங்க அம்மாவுக்கு பெத்த புள்ளையே சொந்தம் இல்லாம போயிட்டாரு.
அதனாலதான் எங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. நீ யார சொல்ற? அந்த போட்டோல போஸ்ட் கொடுத்திருக்காரு, நன்றி கேட்ட எங்க அண்ணனை தான் சொல்றேன். ஏப்பா அவனை குறை சொல்றேன்? அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் செத்து போயிட்டாரு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அது சரி, நீங்க யாருன்னு சொல்லலையே. உங்க குடும்ப கஷ்டமே பெருசா இருக்கும் போது என் பிரச்சனை இப்ப எதுக்குப்பா? எங்கம்மா போயிட்டு இருந்தேன்? இங்க எப்படி வந்த? எங்க போறதுன்னு தெரியாம தான் புறப்பட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி என்ன சொல்றீங்க? இல்ல, என்ன மாதிரி அனாதைகளுக்கு உங்க மாதிரி இல்லாதவங்க தானே இறக்கம் காட்டுறீங்க, அதத்தான் சொல்ல. இத பாருங்க, 4 கழுத வயசான எங்க அண்ணனே வீட்டுல வச்சு சோறு போட்டவனா. நல்ல சமயத்துல நீங்க வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க. அதனால எவ்வளவு நாள் வேணாலும் எங்க வீட்டிலே தங்கலாம். வாங்க. வாம்மா. வாங்கக்கா. இது எங்க அண்ணன் படுக்க, இது தினம் கொட்டிக்கிற தட்டு, இதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். அப்படியாவது இதுல உள்ள பாவக்கரை போகட்டும். பெரியவர் இப்படிதான் பட்டு பட்டுன்னு பேசுவாரு. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. யாரு பெரியவரு? தம்பியை தான் சொல்றேன். பாவம், வயசுக்கு மீறின கஷ்டம் வயசுக்கு மீறி பேச வைக்குது. நான் எதையும் தப்பா நினைக்கல. நான் போய் சாப்பாடு தயார் பண்றேன். செந்தில், நித்யா 3 மாசம் கர்ப்பிணி. துளசியும் அப்படி இப்படி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொஞ்சம் வெட்டுறது. கையில் இருக்க சில்லறையில இருந்தா இப்படி திண்ணே தீர்த்துக்கிட்டு இருக்கோமே. பேங்க் பேலன்ஸ் என்னாச்சு? நிறைய இருக்கு. அதை வெளியெடுக்கிறதுக்கு வள்ளியோட கையெழுத்து வேணும். செந்தில், நீதான் உன் கையெழுத்தை விட அடுத்தவன் கையெழுத்து இன்னும் நல்லா போடுவியப்பா. நீ நினைச்சா அந்த வள்ளி தெய்வான கையெழுத்தையே போடுவேன். அப்புறம் இந்த வள்ளியம்மா கையெழுத்தா பிரமாதம். உனக்கு பேங்க்குக்கு போக பயமா இருந்ததுன்னா செக்ல கையெழுத்து மட்டும் போட்டு எங்க கிட்ட கொடு. முதல்ல நாங்க போய் பணத்தை வாங்கிக்கிறோம், அப்புறம் நீ போய் வாங்கிக்க. ஆமாத்தா, அக்கா கூட நாங்க பல தடவை பேங்க்குக்கு போயிருக்கோம். இவங்களோட சேர்ந்து நாங்களும் போனா அவங்களுக்கு சந்தேகமே வராது. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. கையெழுத்து போட்டு தரேன். பேங்கோட சூழ்நிலை பார்த்து நீங்க அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்க. கொஞ்சம் இருப்பா. காலையில வேலைக்கு போகும்போது முருகனை நினைச்சு கொஞ்சம் திருநீர் நெத்தியில பூசிட்டு போனா எவ்வளவு தெய்வீகமா இருக்கும் தெரியுமா? என்ன தெய்வீகமா இருந்தா என்ன? நான் போடுற பேப்பருக்கு 40 பைசாக்கு மேல யாரும் தரதும் இல்ல. என் முதலாளி சம்பளத்தை கூட்டி போட்டு கொடுக்கறதும் இல்ல. நான் சொல்றத நம்பு, அப்புறம் நடக்கிறத பாரு. வெறும் நெத்திய வெள்ள நெத்தி ஆக்கிட்டீங்க. இது வேற எதுக்கும் புண்ணியப்படும் எனக்கு படல. எங்க அம்மா வார வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறதோட சரி. மத்தபடி எங்க வீட்டுக்கும் பக்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு விடுவு காலம் வரணும்டா கடவுளை வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டாதான் கடவுளுக்கு எங்க கஷ்டம் தெரியுமா? நீ சொல்றது தப்புமா. பெத்த தாய்க்கு குழந்தை அழும்போதுதான் பசின்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் பால் கொடுக்கறா. நம்ம தேவைகளை முருகன் சன்னிதியில முறையிடும் போதா அவன் அதை நிறைவேற்றுவான். சரி, நாளையில இருந்து உங்களுக்காக கோயிலுக்கு போறேன், போதுமா? கோயிலுக்கு போறதோட ஒரு தடவை சஷ்டி விரதம் எண்ணி 30 நாளுக்குள்ள கண்ணெறிஞ்ச புருஷன் கிடைக்கிறானா இல்லையான்னு பாரு. அந்த முருகனை இவ்வளவு நம்புறீங்களே, உங்களையும் உங்க புருஷனையும் அவையே பிரிச்சு வைக்கணும். அது கூட நல்லதுக்கு தான் நான் நம்புறேன். ராஜு, ராஜு, உங்க குழந்தையா? ரொம்ப தேங்க்ஸ். நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா இவ்வளவு நேரம் தண்ணியில மூழ்கி இருப்பான். பெத்த தாயா இருந்தா குழந்தைய பொறுப்பா பாத்துக்குவா. உங்களுக்கெல்லாம் அது எப்படி வரும்? நீ சொல்றது உண்மைதாமா. தாய்க்கு தாயா தகப்பனு தப்புனா நான் நடந்துகிட்டாலும் அந்த தாய் ஸ்தானத்தை என்னால ஈடு செய்ய முடியல. தெரிஞ்சிருந்து குழந்தைய தனியா கூட்டிட்டு வந்தீங்க. அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? அவ உயிரோட இல்ல. சாரி சார், தெரியாம பேசிட்டேன். உங்க மனசு புண்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் வர்றேம்மா.
என்னவோ பொண்டாட்டி பிரசவ வேதனை படுற மாதிரி இந்த அவஸ்தைப்படுறீங்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரசவத்திலேயாவது நிச்சயமா ஏதாவது ஒண்ணு வரும் தெரியும். இங்க செக் கண்டிட்டு இருக்கும், கைக்கு கேஷ் வருதா விலங்கு வருதா தெரியலையே. டோக்கன் 520. ஹலோ 520. ஏம்மா நித்யா, 3 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படி எடுத்துட்டு போக போறீங்க? பேசாம உன் புடவை அவுத்து கொடுத்துரு, அதுல கட்டிட்டு போயிடுவோம். அப்ப நான் எப்படி வரது? அதுவா முக்கியம். சரி, நான் சட்டையை கட்டி கொடுத்துறவா? ஐயோ, அதை விட கோரமா இருக்கும். இதனால சொல்லவே இல்லையே, அவர் சட்டையை கட்டுருவோம். இந்தாங்க, இந்த ஸ்கார்ஃப்ல கட்ட சொல்லுங்க. சார், ஸ்கார்ஃப்ல ஓகே. பாத்து சார், எல்லாம் கரெக்டா இருக்கும்ல, ஒரு 5-10 குறையாதே. இந்தாங்க, வாங்கிக்கங்க. வயிற்றோட சேர்த்து வச்சு எடுத்துட்டு வாங்க. கரெக்ட். யாராவது பார்த்தா கூட நான் கர்ப்பம் நினைச்சு விட்டுருவாங்க. கர்மம். கரெக்ட், நான் ஆக முடியாதுல்ல. நீ 3 மாசம் கையில 3 லட்சம். ஐயோ, சார் வள்ளியம் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு? இப்பதான் 3 லட்சம் ரூபாய் டிரா பண்ணிட்டு போனாங்க. பாக்கி எவ்வளவு இருக்கு? இவர் யாருமா? இவர்தான் என் வீட்டுக்காரர். இதான் என் ஒய்ஃப். சொல்லுங்க, பாக்கி எவ்வளவு இருக்கு? 2 லட்சம். 2 லட்சம் ரூபாய். 1,99,990 ரூபாய் எடுத்துக்கலாம். 10 ரூபாய் பேலன்ஸா? இந்தாங்க, கைத்தெல்லாம் போட்டிருக்கு. தேங்க்யூ. எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போறாமே, அதான் வந்து கேட்டா ஒண்ணுமே இருக்காதே. அதான் பாக்கி பணம் 10 ரூபா இருக்கு, எடுத்து இஷ்டப்படி செலவு பண்ணிட்டோம். ஐயோ, விளையாடாதீங்க. முதல்ல இந்த பணத்தை யார் கண்ணையும் படாம பத்திரமா மறைச்சு வைக்கிறோம். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. முதல்ல பணத்தை வாங்கிக்குவோம், அப்புறம் வழி கண்டுபிடிப்போம். டோக்கன் 420. சார், ஆமா, எங்க எதுக்கு வந்தீங்க? வா சொல்றேன். துளசி, இந்த முருகன் சிலையை நகர்த்திட்டு இது கடியில நம்ம பணத்தை வச்சுட்டா கலியுகம் அழியிற வரைக்கும் ஒரு காலி பைய காத்தும் நம்ம பணத்து மேல படாது. என்ன சொல்றேன்? கரெக்ட். முருகா, உன்னை நம்பி உன் பொறுப்புல பணத்தை வச்சுட்டு போறோம். துரோகம் செஞ்சிடாதப்பா. முருகா, உனக்கு வேணும்னு அவசரத்துக்கு 5 10 எடுத்துக்கோப்பா, பாக்கிய பத்திரமா பாத்துக்கப்பா. இப்படி வாங்க. வரேப்பா. அதுல போய் என் கை வைக்க சொல்றீங்க. உங்ககிட்ட இருந்தா ஒரு 10 ரூபாய் எடுத்து உண்டியல போடுங்க. முருகனுக்கு 10 ரூபாய் என்ன, 1 லட்சம் ரூபாயே போடலாம். இத பத்தியா, 1 லட்சம் ரூபாய். ஐயோ, 1 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்டை போடுறீங்களே, பரிசு விழுந்துருச்சுன்னா? கவலையே படாத, இது போன மாசத்து சீட்டு. முருகன் நல்லா ஏமாந்துட்டான். வரேன். சேகர், மகேஷ், ஆளுக்கு ஒரு செக் வாங்கிட்டு பேங்க் போனீங்க, என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே. அது வந்து அந்த நான் சொல்றேன் செக் பாஸ் ஆயிடுச்சுப்பா. வெரி குட். உன் பொண்டாட்டி அக்கவுண்ட்ல இருந்து ஆளுக்கு 1500 ரூபாய் 1500 ரூபாய் எடுத்தோம். அவ்வளவுதான் இல்லடா. இந்தா உன் பங்கு 500 ரூபாய். ஒண்ணுது. நானே தவறவே மாட்டேன்ப்பா, நாளைக்கு கொடுத்துறேன். பாப்பா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு சார்? நேத்து காலையில நெத்தி நிறைய திருநீர் பூசி நிறைஞ்ச முகத்தோடு என் முன்னாடி வந்து நின்னியே, உன் முகத்துல முடிச்சிட்டு போன ராசி இதுவரைக்கும் முடியாம இருந்த ஒரு கேஸ்ல நான் ஜெயிச்சு பல லட்சம் ரூபாய் சொத்துக்கு நான் அதிபதி ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். சும்மா சந்தோஷப்பட்டா எப்படி? இதை வச்சுக்க. இந்த பணத்துக்கு பதிலா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா இந்த வேலையில கிடைக்கிற வருமானம் என் குடும்பத்துக்கு பத்தல. நாளையில இருந்து நீ கூடவே இருக்கலாம். ஆனா எப்பவும் இதே மாதிரி நெத்தி நிறைஞ்சே இருக்கணும். என்ன? உனக்காக வேலைக்கு ஒரு இடத்துல அப்ளிகேஷன் போடுறேன், கையெழுத்து போடுமா. நீங்களும் விடாம எழுதி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் ஒண்ணும் கிடைக்கலையேக்கா. முருகன் மேல முழு நம்பிக்கையும் வச்சு கையெழுத்து போடுமா. முடிவை அவன் பாத்துக்குவான். அக்கா அக்கா, எனக்கு ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமாக்கா, இவங்க சொன்ன மாதிரி நெத்தி நிறைய விபூதி பூசிட்டு போனேன். ஒரு பெரிய பணக்காரரு காலையில என் முகத்துல முடிச்சதுனால்தான் ஒரு கேஸ்ல ஜெயித்ததா சொல்லி 100 ரூபாய் பணம் கொடுத்தாரு. எனக்கு பணம் வேணாம், வேலைதான் வேணும்னு சொன்னேன். சரிடா, என் கூடவே இருந்துக்க, மாசம் 300 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு. பள்ளி நம்ம வீட்டுக்கு அடி எடுத்து வச்ச முகூர்த்தம் தான் அப்பா காரணம். ஆமாங்க,
நீங்க திருநீர் பூசிக்கிட்டு போய் சொன்னதுனாலதான் அந்த பணக்காரரோட பழக்கமே கிடைச்சது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முருகன் தான். அவனை நம்பி எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நன்மையாத்தான் முடியும். என்னமோமா, என் மூத்த புள்ள பொறுப்போட இருந்தா என்ன செய்வானோ அதை இப்போ நீ செய்யற. ஆரம்பிச்சிட்டியா என் அண்ணா ராமாயணத்தை? அந்த ஆளு வீட்டை விட்டு வெளியே போனதுனாலதான் நமக்கு நல்லது நடக்குது. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. உலகத்துல காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்கறதில்ல. உங்க அண்ணன் போனதுக்கும் நான் இங்க வந்ததுக்கும் கடவுள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சிருப்பாரு. பொறுத்திருந்து பாரு. நித்யா, அல்பம். எத்தனை நாளைக்கு தான் அப்படி கோழி அடக்காகிற மாதிரி இதுலயே உட்கார்ந்துருக்க போறேன்? உன் சூடுபட்ட ஒரு நாள் நோட்டு குட்டி போட்டுற போகுது. ஒரு நாளைக்கு 2 சினிமா பார்த்துட்டு வேளா வேலைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இந்த பணம் வந்தாலும் வந்தது, வெளியிலயும் போக முடியல, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. ஒரு யோசனை. என்னது? பேசாம இந்த பணத்தை எல்லாம் தங்கமா மாத்தி நகையா செஞ்சுக்கிட்டா? தங்கமான யோசனைங்க. நான் ஒண்ணு செய்யறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தங்கத்துல டீல் பண்றான். சொக்க தங்கம் 24 கேரட் எல்லாம் கடத்தல்ல வந்தது. இத்த மாத்தி தங்கத்தை கொண்டுவா. அப்படியே செய்யுங்க, உடனே புறப்படுங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரங்க. சாப்பிடல, பரவாயில்ல. போலீஸ்ல மாட்டிக்கிட்ட நான் பொறுப்பு இல்ல. ஏங்க சும்மா போலீஸ்னு சொல்லி என் வயத்த கலக்குறீங்க? நிலைமை அப்படி இருக்கு. ஏன் உங்களுக்கும் வயத்த கலக்குதா? எனக்கு நிச்சயமா தெரியும். எப்படியும் பால் லஞ்சுக்கு வந்துதான் ஆகணும். அது வரைக்கும் அவன் ரூம்லயே வெயிட் பண்ணுவோம். அவனுக்கு ப்ரமோஷன் வேற கிடைச்சிருக்கு. அவன் செலவுல ஒரு டின்னர் வச்சிட வேண்டியதுதான். அப்படி இப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சானா கப்பன்னு விழுந்து ஒரே அமுக்கு அமைக்கிட வேண்டியதா? கரெக்ட். வாட் மேன்? நத்திங் மேன், சாரி, நத்திங். Something wrong. சின்ன வயசுல இருந்து காக்கி ட்ரெஸ் கண்டா ஒரு பயம். அதான் அப்படியே ஓடி வந்து சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு வந்தேன். நீ அனாவசியமா ஓடி எங்களை டீல் வாங்கிட்டியா? பரவாயில்ல சார், வந்ததை வந்தீங்க, சாமி கும்பிட்டுங்க. சரி போயா. போட்டி என்ன சொன்னீங்க? தங்கத்தை கோவில் முண்டியில போட்டுட்டீங்களா? அப்ப மொத்த பணமும் போயிடுச்சா? எனக்கு போலீஸ் கிட்ட தப்பிக்க வேற வழியே தெரியல. ஐயோ, பெரிய கக்கி என் தலையில போட்டுட்டு. என்னாச்சு? என்னமா? வாட்ஸ் ராங்? என்னாச்சுமா? டாக்டர், என்ன டாக்டர், நித்யா எப்படி இருக்கு? அதிர்ச்சியில அபாஷன் ஆயிடுச்சு. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? ஒரு 5-6 வருஷத்துக்கு குழந்தை பிறக்காம இருந்தா ஆபத்து இல்ல. அம்மா அப்புறம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சந்தோஷப்பட்டா மட்டும் போதுமா? கவனமாவும் பாத்துக்கணும். நான் தான் படம் பறி போயிடுச்சுன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேன். இப்ப கரு சுதஞ்சு போச்சு. பறி போயிடுச்சாமே. அதனால அக்காக்கு அபாஷன் ஆயிடுச்சாமே. நாம வச்ச பணம் எந்த நம்மளுக்கும் தெரியலையே. புறப்படுங்க, போய் பாத்துட்டு வந்துடலாம்.
பாம்பு காவலா இருக்கு. நாகராஜா, அந்த பணப்பொட்டியை வச்சதே நாங்க தான். கொஞ்சம் நகர்ந்துக்கு போய் எடுத்துக்கிறோம். ஐயோ பாம்பு பாம்பு. சீக்கிரமா பொட்டி எடுத்து ஓடிலாம். என்ன பொட்டி இது? முருகா உள்ள பணம் பாத்தீங்களா முருகனோட பெருமைய? தனக்கு கோயில் கட்ட திருப்பணி செலவை தனக்கு கீழே வச்சிருக்கான். அவனுடைய பெருமையே பெருமை. விருப்பப்பட்டா செய்யலாம். இப்ப நீ போலாம். வெளியே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. யூ கேன் கோ. போன காரியம் என்னாச்சுமா? இன்டர்வியூக்கு போன இடத்துல தான் தெரிஞ்சது அந்த முதலாளியோட குழந்தையத்தான் நான் குளத்துல விழாம காப்பாத்தினேன்னு. அவரு என் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப நிச்சயமா அந்த வேலை கிடைச்சிருக்கணுமே. அதான் இல்லைன்னா இந்த வேலை உனக்கு சரி வராது, நேரம் வரும்போது வேற வேலை தரேன், விருப்பப்பட்டா செய்யின்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரா? இந்த பாருங்க, அந்த வேலை விஷயமா தான் நானே வந்திருக்கேன். வாங்க, நான் சொல்லல அந்த கம்பெனி முதலாளி இவர்தாம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. சரோஜா என்ன தப்பா நினைச்சிருச்சு. எந்த வேலைக்காக இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருந்தனோ அந்த வேலை இன்னும் இருக்கு. ஆனா நான் தரதா சொன்ன வேலை அதை விட பொறுப்பான வேலை. இப்பவும் சொல்றேன், விருப்பம் இருந்தா செய்யலாம். என்ன வேலை தம்பி? என் குழந்தைக்கு தாயாக. என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு எவ்வளவோ சொத்து சுகமெல்லாம் இருக்கு. ஆனா என் குழந்தைக்கு ஒரு பொறுப்பான தாயும் எனக்கு ஒரு அன்பான மனைவியும் தான் இல்ல. சரோஜா விரும்பினா ஏத்துக்கலாம், இல்ல தேடி வந்த வேலை தயாரா இருக்கு, நாளைக்கே சேர்ந்துக்கலாம். சரோஜா கேக்குறாரு, பதில் சொல்லம்மா. இது உன் வாழ்க்கை பிரச்சனைமா, தீர்மானிக்க வேண்டியது நீதான். இந்த வாழ்க்கையை பெரிய மனசோட ஏத்துக்கிட்டியே, உன்னை அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்கும் இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம் தான். என் மகன் வந்ததும் பேசி முடிச்சு நல்ல நாள் பார்க்கலாம். உங்க விருப்பப்படியே செய்யுமா. வா, நான் வர்றேன். சரி, போயிட்டு வாங்க. என்ன சரோஜா, என்ன யோசிக்கிற? இல்ல, நீங்க சொன்னீங்கன்னு ஒரு நாள் சிருஷ்டி விரதம் இருந்தேன். அதுக்கு பலன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை தேடி கொடுத்துட்டாரு. அதைத்தான் நினைச்சு பாக்குறேன். சரோஜாவுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிடுச்சு. உன் நல்ல மனசுக்கு கடவுள் இன்னும் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டலையம்மா. எனக்கு ஆண்டவன் நல்ல வழியை காட்டிட்டாரு. ஆனா யாருக்கு வழி காட்டணுமோ அவருக்கு இன்னும் காட்டல. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துடும், கவலைப்படாதீங்க. என்ன சார் சொல்றீங்க? வள்ளி கிடக்குற பணமே இல்லையா? 5 லட்சம் இருந்தது சார். வள்ளியும் தங்கச்சிங்க அவங்க ஹஸ்பண்டோட வந்து எல்லா பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க ஏமாத்தின பணமெல்லாம் முருகன்கிட்டயே போய் சேர்ந்து போச்சு. அந்த அதிர்ச்சியில உனக்கு கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. உன் தங்கச்சிக்கு புத்தி பேதளிச்சு போச்சு. இதெல்லாம் அந்த முருகனுடைய செயல்தான் உங்க புத்திக்கு எட்டவே இல்லையா? உண்மைதான் தாத்தா. அக்காவையும் அத்தானையும் பிரிச்சு சொத்தை அபகரிக்க நினைச்சதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை தான் இது. எடுத்து சொல்லுமா இவங்களுக்கு. இனிமேலாவது திருந்துறாங்களான்னு பாப்போம். பைத்தியம், பறி போன பணத்தை எப்படியாவது வேற வழியில மீட்டு கொண்டாந்து உங்க கையில கொடுப்போம். அடுத்த நிமிஷம் நீ 6 மாச கர்ப்பிணி, உன் தங்கச்சிக்கு பைத்தியமும் சரியா போயிடும். இது முருகன் செயல் இல்லம்மா, எங்க செயல்.
என்ன சொல்றீங்க? உங்க அக்காவோட நகைகள்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் பெறும். அதெல்லாம் வித்து நாங்க பங்கு போட்டுக்கிறதா தீர்மானிச்சிட்டோம். அது விஷயமா நாங்க செந்தில் கிட்ட பேச போறோம். சந்தில் அந்த செந்தில் ஏதாவது மக்கர் பண்ணா அப்புறம் நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். இங்க பாருங்க, இன்னும் ஏன் இந்த கெட்ட புத்தியோட இருக்கீங்க? நாம பண்ண பாவத்துக்கு பரிகாரமா அக்காவை தேடி கண்டுபிடிச்சு அத்தனோட சேர்த்து வைப்போம். உங்க அக்கா அத்தான் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் நாங்க 2 பேரும் இந்த வீட்டை எடுபடி ஆயிடுவோம். நீங்க 10 பாத்திரம் தேய்க்க வேண்டியதுதான். அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இனிமே இந்த வீட்டுல நடக்கிற அநியாயங்களை எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. தாத்தா, தாத்தா. என்னம்மா இப்போவாது அவங்க உணர்ந்துட்டாங்களா? இவங்க உணர மாட்டாங்க தாத்தா. நம்ம உடனே புறப்படுவோம். எப்படியாவது அக்காவை தேடி கண்டுபிடிப்போம். உங்க 2 பேர் கண்ண முருகன் திறந்துட்டான். இவங்க கண்ண எப்ப திறக்க போறானோ? திறக்கும் போது சொல்லி அனுப்புறான். அப்ப வாங்க. நல்லதுங்க, வாங்கம்மா. வாமா, வா. சனிங்க ஒழிங்க. அவங்க எல்லாம் எங்க போறாங்க? தேசாந்திரம். தேசாந்திரம்? சரி போட்டும் நானும் விட்டான். ஒரு 10,000 ரூபாய் பணம் இருந்தா கூட ஜாலியா செலவழிச்சிட்டு வரோம். உங்க மேல நம்பிக்கை வச்சு பிளாங்க் செக் கொடுத்ததுக்காக பைசா கூட விடாம மொத்த பணத்தையும் அங்கிருந்து எடுத்துட்டீங்களே, அதெல்லாம் என்ன பண்ணீங்க? அது கோவில் கட்ட அஸ்திவாரத்துக்காக போட்டேன். நான் திருப்பணிக்காக உண்டியல்லே போட்டேன். அதே கோயில் முன்னாடி நீங்க 2 பேரும் திருவோடு எடுத்தீங்கன்னா நான் திருவோடு எடுக்காம தப்பிச்சுக்குவேன். யூ சீ செந்தில், why not? என் பணத்தை எடுத்து செலவு பண்ணதும் இல்லாம அதுக்கு கணக்கு வேற சொல்றீங்களா? மரியாதையா எனக்கு சேர வேண்டியதை ஒப்படைச்சிடுங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னடா திடீர்னு இப்படி சூடாயிட்டான்? கவலைப்படாத, கொஞ்சம் தண்ணி ஊத்தி அணைச்சிருவோம். செந்தில் பாத்தியா, சிவா ஸ்ரீகள் வெளிநாட்டு சரக்கு உனக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கோம். பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மாட்டுக்கு தண்ணி காட்டுவாங்களே, அப்படியா? சீச்சி, மாட்டுக்கெல்லாம் சிவா ஸ்ரீகள் காட்ட மாட்டாங்கப்பா. உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி. வர வர நீ எங்களை தப்பாவே நினைக்கிற. உன் நன்மைக்காக நாங்க எவ்வளவு பாடுபடுறோம்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விக்குதோ அதே விலைக்கு வாங்க ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நீங்க எங்க வர்றீங்க? இரும்பு பொட்டிக்கிட்ட வர்றோம். அதுல இருக்கிற உன் பொண்டாட்டியோட நகைங்கள்லாம் எடுத்து வித்து பணமாக்கிட்டா 3 பேரும் சமமா பங்கு போட்டுக்குவோம். எழுந்துருங்கடா. அடிச்சு எழுந்துருங்க. செந்தில், என்ன மரியாதை தேயுது? எல்லாம் மீறி போனீங்க எல்லாமே தேயும். மறந்துட்டியா? அன்னைக்கு மட்டும் நாங்க வள்ளிக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நீ அவ கழுத்துல தாலி கட்டிருப்பியா, இல்ல இந்த சொகுசான வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிருக்குமா? அந்த நம்பிக்காகத்தான் உட்கார வச்சு உங்களுக்கு சோறு போட்டேன். இல்ல நீங்க பண்ண அயோக்கியத்தனத்துக்கு அந்த நிமிஷமே ஏற கட்டிருப்பேன். பேசாம வெந்ததை தின்னுட்டு வீட்டோட கடங்க. செந்தில், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு எப்பவுமே தேவையில்லை. இப்பவே நாங்க வீட்டை விட்டு போறோம். இதோ வழி. செந்தில், வெளியில போய் நாங்க சும்மா இருந்தோம் மட்டும் நினைக்காத, உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கோ. நாங்க வரோம். அந்த செந்தில் பையில ஒரு வழி பண்ணலைன்னா என் மனசே ஆறாது. ஏன் சகல ஒரு ஆளை வச்சு கைய கால ஒடிச்சிருவோமா? இதெல்லாம் ஆளை வச்சு செய்யக்கூடாது, மூளையை வச்சுதான் செய்யணும். மூளையா? இல்லையா? என்ன செய்யலாம்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்காச்சு? உன அடிக்கி அடையாளமே தெரியாம இருக்க. கொலை பண்ணி டெங்குப்பட்டியில போட்டு கூவாத்துல விட்டுருக்காங்களே, என்ன தைரியம்? சேகர், மூளைக்கு வேலை தர போறேன். போலீஸ் ஸ்டேஷன் புறப்படு. அந்த செந்தில் பைய இடுப்பு உடைக்க அருமையான யோசனை. எப்படி? மிஸ்டர் செந்தில், ஒரு மர்டர் கேஸ் சம்பந்தமா உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம். மர்டர் கேஸா? ஆமா, கூவாத்துல ஒரு பொண்ணோட பணம் தங்கப்பட்டியில் அடைச்சு அடையாளம் தெரியாம அழுகி போய் கிடந்தது. அது உங்க மனைவி தான். நீங்க தான் அவளை கொலை பண்ணி
தங்கப்பட்டியில் அடைச்சு ஆத்துல தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு உங்க கோபுரம் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அடையாளம் காட்டியிருக்காங்க. நோ, சத்தியமா நான் கொலை பண்ணல. அவ உயிரோட தான் இருக்கா. இப்பதான் வர வழியில் நான் அவளை பார்த்தேன். சரி, உன் போய் சொல்றேன் சார். தகராறு பண்ணி துரத்திட்ட, எங்க திரும்பி வந்து சொத்து சுகத்தை கேட்பாலும் பயந்துட்ட, தேடி கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டிட்ட. பாவி, அவ வீட்டை விட்டு போகும்போது அவ கொண்டு போன ட்ரங்க் புட்டிலே அவளை அடிச்சு ஆத்துல தூக்கி போட்டேடா. உனக்கு இதேமே கிடையாதா? சார், இது அநியாயம், அபாண்டம். இவங்க கேட்கிறப்பெல்லாம் நான் பணம் தரலங்கிறதுக்காக இப்படி பழிய மேல சுமத்துறாங்க. தயவு செய்து நம்பாதீங்க. அப்போ உங்க மனைவி உயிரோட இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா சார். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, இவன் தான் கொலை பண்ணிருக்காங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என் சம்சாரத்தை நானே தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். மிஸ்டர் செந்தில், அந்த பெண் உங்க மனைவி இல்லைன்னு ப்ரூவ் ஆற வரைக்கும் நீங்க போலீஸ் கஸ்டடியில் இருந்தாகணும். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நடக்க முடியலையப்பா. நான் தூக்கிட்டு போறேன் பாட்டி. சரி. முருகா, 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 முருகா. முருகா, முருகா, செந்தில், இந்த வெள்ளிக்கிழமை முருகன் கோயில்ல கல்யாணம் வச்சிருக்கேன். பொண்ணுக்கு தேவையான நகை, புடவை, கல்யாண செலவுக்கு பணம் எல்லாம் இதுல இருக்கு. இத வாங்கிக்கணுமா? எங்க வீட்டுக்கு இவன் தான் பெரியவன், இவங்கிட்ட கொடுங்க. இல்லீங்க, எங்களுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டினவங்க இவங்க தான், இவங்க கிட்டே கொடுங்க. வாங்கிக்கம்மா. நான் வர்றேம்மா. சரிங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு அண்ணனை கூப்பிடணும், அவ்வளவுதானே? ஆமாப்பா, 1000 இருந்தாலும் அவன் கூட பிறந்தவன். இந்த கல்யாணத்தை அவங்ககிட்ட சொல்லாம செய்யறது முறையில்லை. தாராளமா நடத்துங்க, அவரையே வச்சு கல்யாணத்தை தடபுடலாம் நடத்துங்க. ஆனா என்ன விட்டுடுங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் பழகினா கூட மறக்காம கல்யாணத்தை கூப்பிடுவோம். ஒரே வயித்துல பிறந்திருக்கீங்க,
இதுல உங்க அண்ணனை ஒதுக்கி வைக்கிறது என்ன நியாயம்? நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவர் வர்றதா இருந்தா நான் அந்த கல்யாணத்துக்கு வர மாட்டேன். உங்க மனைவியா இருந்தோம் உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட எனக்கு உரிமை இல்ல. உங்க ஸ்தானத்துல இருந்து நான் அதை நடத்த வைக்கிறேன். அண்ணி தம்பி வந்து இதுக்கு மேல என்கிட்ட மறைக்கிறதுல புண்ணியம் இல்ல. அண்ணனுக்காக அடிக்கடி வக்காலத்து வாங்கி பேசும்போது நீங்க தான் எங்க அண்ணியா இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. தயவு செஞ்சு இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் சொத்தை எல்லாம் புடிங்கிட்டு கட்டின பொண்டாட்டிய வெளியே அமிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சா புருஷனுக்கு தான் கேவலம்னு எங்க கிட்ட சொல்லாம மறைச்சிங்களா? ஏற்கனவே அவரால நீங்க எல்லாம் நொந்து போயிருக்கீங்க. என் நிலைமை தெரிஞ்சு இன்னும் வேதனைப்படக்கூடாதுன்னு தான் மறைச்சேன். கேவலம் சொத்துக்காக தங்கமான பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு வாழ்க்கை நடத்துறியே, நீங்க எல்லாம் ஒரு மனசனானு நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி அவரை கேட்டு வரேன். வேண்டாம்ப்பா, நாங்க பிரிஞ்சதுக்கு காரணமே அந்த சொத்து தான். அது அழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா அது அவரை அழிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். ராத்திரி பகலா கடவுளை வேண்டிக்க நீங்க இருக்கிற வரைக்கும் அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப சரி, அவர் அக்கா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வரேன். நேத்து கூப்பிட மாட்டேன்னு சொன்ன. அப்ப சொன்னது எனக்காக, இப்ப அழைச்சிட்டு வரேன்னு சொன்னது உங்களுக்காக. அண்ணி, நான் சின்ன பையன்தான். அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு வரலன்னா உங்க மனசு என்ன பாடுபடுன்னு எனக்கு தெரியும். கவலையே படாதீங்க, அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். எங்க போற? இந்த வீட்டு முதலாளியை பார்க்கணும். அவரை பார்க்க முடியாது. ஏன்? அவரை பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. வெளியூர் போயிருக்காரா? அட விடமாட்டா போல் இருக்க. இங்க வா. இந்த வீட்டு முதலாளி ஒருத்தரை கொலை பண்ணிட்டு போலீஸ்க்கு பயந்து தலைமறை ஆயிட்டாரு. சண்முகம், உங்க அண்ணனை பாத்தியா? பார்த்தேன். சரோஜா கல்யாணத்தை பத்தி சொன்னியா? ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மருதா சொன்னாரா? அவரு கல்யாணத்துக்கு கோயிலுக்கு வரதா சொன்னாரு. என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? நிறைய கேட்டாரு. ஒரு நாள் கார்ல வரும்போது என்ன பார்த்தாரே, அத பத்தி ஏதாவது சொன்னாரா? அத பத்தி சொன்னாரு. ஏன் பட்டும் படாம பதில் சொல்ற? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. சரி சரி, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு, வா. அண்ணி, இத்தனை நாளா நீ என் மருமகங்கிற உண்மையை மறைச்சிட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. முதல்ல சரோஜா கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். புறப்படுங்க கோயிலுக்கு, வாங்க. முருகா. முருகாய நமஹ, ஓம் ஜெகநாதாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகநாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கோமகதி நமஹ, ஓம் ஓஹாலசி நமஹ, ஓம் தனலசி நமஹ, ஓம் தானியசி நமஹ, ஓம் தனலசி நமஹ, ஓம் சௌபாகியசி நமஹ, ஓம் பஹலசி நமஹ, ஓம் யோஹலசி நமஹ, ஓம் ராஜசி நமஹ, ஓம் மகாலட்சுமி பூஜாம் கரிசி மாங்கல்ய லட்சுமி பூஜாம் கரிசி. தம்பி, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, தாலி கட்ட சொல்லலாமா? கொஞ்சம் இருங்க அண்ணி, முகூர்த்த நேரம் முடிய போகுதான். உங்க அண்ணன் இன்னும் வளர்க்கணுமே. அவர் வர்ற வரைக்கும் முகூர்த்தம் காத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறுப்பா, ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம்ப்பா. எனக்கு நம்ம அவர் வருவான்னு நம்பிக்கை இல்லை. தாலியை கட்ட சொல்லலாம். சாமி, தாலியை கட்ட சொல்லுங்க. கட்டி மேளம், கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துனா நேரா உண்மையை சொல்லு, உங்க அண்ணனை பார்த்து பேசலையா? தேடி போன உண்மைதான், ஆனா பார்த்து பேசல. ஏன்? அவர் தலைமுறை ஆயிட்டாரு. என்ன சொல்ற நீ? அண்ணி, அவர் செஞ்ச காரியம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க தாங்கவே மாட்டீங்க. சொல்ல போனா இந்த கல்யாணமே நின்னு போயிருக்கும். அப்படி என்ன கொலையா செஞ்சுட்டாரு? ஆமா அண்ணி, கொலைதான் செஞ்சுட்டாரு. முருகன் பேரை சொல்லி ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தின பாவத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிக்கிறேன். ஏண்டா, உண்மையிலேயே உன் மனைவி நீ கொன்னுட்டியா? ராஜு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பணத்துக்காக பல ஏமாத்து வேலைகள் பண்ணிருக்கேன். ஆனா உயிரை கொல்ற அளவுக்கு நான் ஒரு நாளும் துணிஞ்சதில்லை. சரி, இப்போ மனைவி எங்கதான் இருக்கா? அவ இங்கதான் இருக்கா. ஆனா எங்க இருக்கான்னு ஒன்னும் தெரியல. அந்த முருகன் உங்களை திருத்தி என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட ஒப்படைப்பான்னு சொல்லிட்டு போனவள ஒரு நாள் பார்த்தும் பணத்து மேல நான் அவ கூட பேசவே உன் மனைவி ஏமாத்த நாம வாங்கி வச்ச சஷ்டி கவசம். இதை பார்த்தது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. வருஷா வருஷம் உன் மனைவி சஷ்டி விரதத்துக்கு திருச்செந்தூர் போகும். இந்த வருஷம் கண்டிப்பா அங்க வரும்.
நீ போலீஸ் கண்ணில் படாம தப்பிச்சு போனீன்னா எப்படியாவது மனைவியை கண்டுபிடிச்சிடலாம். உண்மைதான் ராஜு, நான் இப்பவே திருச்செந்தூருக்கு போறேன். நான் செஞ்ச பாவங்களுக்கு முருகனோட சன்னிதானத்திலேயே மன்னிப்பு கேட்கிறேன். அந்த செந்தில் வேற என்ன மன்னிச்சான்னா என் மனைவியோட சேர்க்கட்டும், இல்ல போலீஸ்ல சேர்க்கட்டும். தப்பிச்சு போன செந்தில் வள்ளிய தேடி கண்டுபிடிச்சு அவன் உயிரோடு இருக்கான்னு போலீஸ்க்கு முன்னாடி நிரூபிச்சிட்டான்னா நாம போட்ட திட்டமெல்லாம் க்ளோஸ் ஆயிடும்டா. அதை நாம தடுத்தே ஆகணும். அதனால அவனுக்கு முன்னாடி வள்ளிய நாம தேடி கண்டுபிடிச்சு அவளை தீத்து கட்டிலங்கறியா? வேற வழி. வள்ளி செத்துட்டாள்னா நாம ஏற்கனவே செந்தில் தலையில சுமத்திருக்கிற பழி உறுதி ஆயிடும். அவன் உள்ள போயிடுவான். அப்புறம் இந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் நம்ம பொண்டாட்டிக்கு தாண்டா அடுத்த வாரிசு. ஆமா, வள்ளியை வந்து சேர்ந்துட்டோம். இனிமே வள்ளியை தேடி கண்டுபிடிச்சு அவளை தீர்த்து கட்டணும். என்ன கேட்டா அதுக்கு ஒரு அடியாள் ஏற்பாடு பண்றது நல்லது. என்ன சொல்ற? நம்ம கை கரைப்படக்கூடாது இல்லையா? நமது கரங்கள் எப்பவுமே கரைபடாத கரங்கள். ஆமா, அடியாளுக்கு எங்க போறது? அதுவும் சரிதான். இந்த ஏரியால இருந்த ஒரு பெரிய ரவுடியையும் முருகன் தீர்த்துட்டாரு. சூரபத்மனை சொன்னேன். இப்ப நமக்கு தேவை ஒரு அடியாள். அடியாளா? கவலைப்படாதீங்க, அடியாளா நான் காட்டுறேன். வாங்க. அதோ தெரியுதே ஒரு மணல் மேடு. அதை ஏறி இறங்குனீங்கன்னா ஒரு கோதா இருக்கும். அங்க வீரபாகுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். விஷயத்த சொன்னீங்கன்னா எதுவா இருந்தாலும் செய்து முடிச்சிருவான். முதல்ல உங்க வேலை முடியட்டும், அப்புறம் என்ன பாருங்க. திடீர்னு ஒரு கொடிய வந்தான், ஏதோ சொல்லிட்டு போயிட்டான். அவனை நம்பி நாம போறதா? சகல கோதாவில போய் பார்ப்போம். அவன் நமக்கு தோதா இருந்தா சேர்த்துப்போம், சாதாவா இருந்தா விட்டுருவான். ஏண்டா சூரப்புலிங்களா, இளைச்சவங்க கிட்டயா உங்க வீரத்தை காட்டுறீங்க? இந்த வீரபாவு கைவரிசை போதுமா, இன்னும் வேணுமா? வீரபாகண்ணே, 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 வீரபாகண்ணே. அடடடடட, என்னமா பாண்டி ஆடுறீங்க? யார் நீங்க? நான் வெளியூர். நீங்க உள்ளூர்ல பெரிய அடியாள்னு இந்த கோயில சுத்திட்டு இருந்த ஒரு சின்ன பையன் சொன்னான். அவன் சொன்னானா? அவன் சொன்னானா விஷயம் இல்லாம சொல்லிருக்க மாட்டா. என்ன விஷயம்? ஜஸ்ட் ஒரு கொலை செய்யணும். கொலையா? அது நம்ம ஹல்வா சாப்பிடுற மாதிரி. யாரை கொலை செய்யணும்? வள்ளிங்கிற ஒரு பொண்ணு. பொண்ணா? ஆமா, அவளை கொலை பண்ணதால உங்களுக்கு என்ன லாபம்? நம்பிக்கை துரோகம் பண்ண ஒருத்தனை உள்ள தள்ளணும். அதுக்கு அவன் பொண்டாட்டி இவ உயிரோடு இருக்க கூடாது. அவ்வளவுதானே? ஆளு அடையாளம் காட்டு, நச்சு மேல முடிச்சிடுற. இப்ப அவ எங்க இருக்கா? கஷ்ட விரதம் இருக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கா. காதோட காது வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சின்னா நீ கேட்கிற பணத்தை கொடுக்குறோம். ஆனா சஷ்டி விரதம் இருக்கவங்களை மனுஷங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. அப்போ மிருகங்களால் தான் முடியும்ன்றியா? சரியா சொன்ன. கொடுக்காத. வருது, எல்லாரும் ஓடுங்க, உயிரை காப்பாத்துங்க, ஓடுங்க.
வள்ளி. என்ன அப்படி பாக்குறீங்க? சின்ன வயசுல இருந்தே எனக்கு இவனை ரொம்ப பழக்கம். நான் எது சொன்னாலும் கட்டுப்படுவான். எடுத்து கும்பிடுறேன், அவங்களை எப்படியாவது காப்பாத்து. கொஞ்சம் இருங்க, இதோ வரேன். அண்ணாச்சி, அவங்க உயிரோட விட்டுடு. எங்களை தப்பா நினைச்சுக்காத. இந்த வீரபாகுங்கிற அடியாள் தான் இந்த யானை அவுத்து விட சொன்னான். இவன் தான் என்கிட்ட சொன்னான், அதான் அவுத்து விட்டேன். வள்ளியம்மா, உன்னை மாதிரி உண்மையான முருக பக்தருக்கு எந்த ஆபத்தும் வராது. இவங்க 2 பேரும் உன்னை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட வந்தாங்க. நான் இவங்களுக்கு உதவுற மாதிரி இருந்து உனக்கு பாதுகாப்பா இருந்தேன். முருகனோட கட்டளை இது. அட பாவிங்களா, கொலைகாரனுங்கிற பழியை என் மேல சுமத்திட்டு இப்ப நீங்களே கொலை செய்ய துணிச்சிட்டீங்களா? உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க தப்பு செஞ்சிட்டோம். இப்ப திருந்திட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. தயவு செய்து உங்களை மன்னிச்சிடுக்கா. தவறு செஞ்சது அவங்க மட்டும் இல்ல, அதுக்கு நாங்களும் தான் காரணம். எங்களையும் மன்னிச்சிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்ல. இந்த கோயில்ல குடிகொண்டிருக்கானே செந்தில் ஆண்டவன், அவன்தான். செந்திலையும் வள்ளியும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக அவன் நடத்தின திருவிளையாடல். உண்மைதான் தாத்தா. வள்ளி, உனக்கு பாதுகாப்பா இருந்த அந்த வீரபாகுவுக்கும் நம்ம 2 பேரை யானை கிட்ட இருந்து காப்பாத்துற அந்த பையனுக்கும் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஆமாங்க. எங்க உங்க யார தேடுறீங்க? யானை கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினானே அந்த பையனதான். அந்த பயணத்தை நாங்களும் தேடிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த கோயில் அவனை யாரும் பார்த்ததே இல்ல. திடீர்னு வந்தான், மதம் பிடிச்சு யாருக்கு அடங்காத யானைய அடக்கி மண்டபத்துல கொண்டு விட்டுட்டு மாயமா மறைஞ்சிட்டான். முருகா, வந்தவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களை திருத்தி மனுஷனாக்கி என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த முருகனும் அவனுக்கு துணையா வீரபாகவும் வந்து நம்மள சேர்த்து வச்சுட்டாங்க. ஆமா வள்ளி, உன்னால அந்த முருகனோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. இனி ஒவ்வொரு வருஷமும் உன்னோட நான் வந்து இங்க சஷ்டி வந்திருப்பேன்.